मोहतरम हज़रात, आपसे गुजारिश है कि कमेटी वालों ने किस जुबान में बोलने के लिए कहा है पता नहीं, तमिल में बेहतर होगा कि उर्दू में? तमिल। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். சலாம் என்னும் சாந்தியும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் தங்கள் திருமேனியாம் தஹா நபி அவர்கள் மீதும் அஹ்லே பைத் என்கின்ற அவர்களின் கிளையார்கள் மீதும் சஹாபாக்கள் என்கின்ற உத்தம உன்னத தோழர்கள் மீதும் தாபையின்கள் தபோ தாபையின்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் இன்னும் இந்த ஹஜ்ரத் சையதுனா கபாடி பீர் பள்ளியில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைத்து பேர்களின் மீதும் இந்த மேராஜின் புனிதமிகு இரவிலே அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் ரசூலின் ஷஃபாஅத்தும் என்றென்றும் நம் மீது உண்டாவதாக. மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய இந்த பள்ளி வாசலின் நிர்வாகஸ்தர்களே, அதற்கு தலைமை பொறுப்பேற்று இளைஞர்களை வழிநடத்தி அந்த இளைஞர்கள் மூலமாக பணி செய்ய இருக்கின்ற ஜமாத் கமிட்டியார்களே, இந்த மேராஜ் என்ற புனித பயணத்தின் விண்வெளி பயணத்திற்காக நீங்கள் ஒரு பயான் நடத்த வேண்டும் என்று கூறி ஆசைப்பட்டு உங்கள் தூக்கங்களை எல்லாம் விட்டு வந்திருக்கின்ற பெரியோர்களே, சிறார்களே, உங்களுக்கு மேராஜை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஓரிரு வார்த்தைகள் திருச்சியை பற்றியும் திருச்சியின் தன்சீமை பற்றியும் அதனால் விளைந்த நன்மைகள் பற்றியும் தமிழகத்தின் நடுத்தரமாக இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாநகர நகரம் சோழ மண்டலத்திலே சற்றேரை குறைய அந்த தமிழகம் பாதுஷா நத்தர்வலி காலத்திலிருந்து கணக்கெடுத்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு மேல வரலாற்றை கொண்டது உங்கள் நகரம். அது மட்டுமல்ல, இது நான் இந்த ஹஜ்ரத் எஜமான் தமிழகம் பாதுஷா நத்தர்வலியை வைத்து சொல்லுகின்றேன். ஆனால் குர்ஆனின் தஃசீர்களாகிய விரிவுரையாளர்களும் முஹத்திஸீன்களாகிய ஹதீஸ்களை விற்பனர்களும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே உலகத்திலேயே 7 கண்டங்கள் இருந்தன. அதில் ஒரு கண்டம் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. அது முதல் சுனாமியாகிய 2ஆம் ஆதமாக போற்றக்கூடிய ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே லெமூரியா கண்டம் என்று ஒன்று இருந்தது. அந்த கண்டம் உள்ளே மூழ்கடிக்கப்பட்டதால் அந்த பாக்கி இருக்கிறதா சரந்தீர் என்று சொல்லக்கூடிய இலங்கை மலையாகும். இல்லை என்றால் இமாலயம் எப்படி உச்சி எவரெஸ்ட் இருக்கிறதோ அதே போல் குர்ஆனிலே தஃசீர்கள் எழுதும் பொழுது பாரு அம்முக்கு என்ன எழுதியிருக்கிறார்கள், மலைகளை முளைகளாக அடித்து வைத்தோம் என்று சொன்னதிலே நம்முடைய தமிழகத்தில் ஆதம் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி நடந்து சென்ற வரலாறும் அதை தொடர்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் இங்கு வாழ்ந்த சரித்திரமும் திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற தீப ஆராதனைகளும் அதை சார்ந்தது என்று கீழடியும் மற்றும் ஏனைய வழிகளும் நிரூபித்திருக்கின்றன. நீங்கள் நாகூருக்கு சென்று பாருங்கள். அந்த இடத்திலே இன்றைக்கு கூட ஒரு தெருவின் பெயர் சாமு தம்பி தெரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் பிள்ளைகளில் ஒருவர் தான் சாமும் ஹாமும். அதை தாண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கவ்வாலி எல்லாம் நடத்துறோம். उसमें टंगा बचाई जाकी खब्बाली में सुनी जाकी पहला खब्बाली जायज की नहीं की, उसमें म्यूटिशियंस भी रखे रहते ना इंस्ट्रूमेंट वो सब जायज की. इस्लाम में शरीयत बोले ही की. अबू हनीफा इमाम शाफी इमाम मालिक इमाम हंबली सब करे के वैसा सुबी அப்படின்னு பார்த்தா நீங்க எடுத்து பாருங்க. கலீலா தம்னா கிதாப் பேர். இப்போ மஹபூபே இலாஹி ஹஜ்ரத் சையதுனா நிஜாமுத்தீன் அவுலியாவை பற்றி ஆய்வு செய்து கட்டுரையாக ஒரு 1000 பக்கங்களை கொண்ட சிறப்பிதழ் வந்திருக்கிறது. அதற்கு பேர் அல் இஹ்சான். அந்த அல் இஹ்சான் என்ற பத்திரிகையிலே நிர்வகித்து இருக்கிறார்கள். முதலிலே மியூசிக்கின் ஆலா என்ன சொல்றது, இன்ஸ்ட்ருமெண்ட், இசையின் கருவிகள் தயாரிக்கப்பட்டது இந்த தமிழகத்தில். அதை தயாரித்தவர் யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜோடி ஜோடியாக பிறந்தார்களே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அதிலே வரக்கூடிய அப்துல் மாலக் என்பவர் தான் தயாரித்தார்.
அந்த வீணையின் மரங்கள் தஞ்சையில் தான் இருக்கின்றன. என் பேச்சின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாளை புறப்பட்டு நேராக தஞ்சாவூர் செல்லுங்கள். சிவகங்கை கார்டன் பெரிய கோயிலுக்கு பின்னாடி இருக்கின்ற சிவகங்கை கார்டனில் தயாரிக்கப்படுகின்ற வீணையை பற்றி கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ என் சப்ஜெக்ட் அது அல்ல. திருச்சி அவ்வளவு பழமையான நகரம். குந்தவை நாச்சியார் மாமா ஜிகினி என்பவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நகரம், அவர்கள் வளர்ந்த நகரம். அதற்கு ஆதாரம் இருக்கா? मौलवी सुबह लड़ाई का जाके भाई यहाँ तो ऐसा जमाना आ गया भाई वहाँ पे आका फातिहा जिला तो ये हजरत नहीं किसा है इन्हों पंजा रखते हैं तो ये भी उन्हों उससे बढ़कर शिरक करते हैं भाई. ये काली डोरी बनी जाएंगी, लाल डोरी बनी जाएंगी भाई का काली पोत बनते ना वो इस्लाम में है कि फिर ना का है क्या அப்படின்லாம் கேட்கக்கூடிய காலத்திலே நீங்க இதை சொல்லிட்டு இருக்கீங்க ஹஜ்ரத்னா. காலி டோரி பண்றதுக்கும் दलील இருக்குது. कल्चर में काली पोत पूरा को बनने के वास्ते भी आदम अलैहिस्सलाम को बीबी खातून जन्नत को जन्नत में रखो, आदम अलैहिस्सलाम को जाकर बता को उनको गल्सर पहनाए सो அவர்களுக்கு गल्सर என்று போடப்பட்டது இருக்குது என்று சொல்லி எதுல இருக்குது? ஷரியத் சட்டத்தை படி எழுதிய ஹஜ்ரத் மாப்பிள்ளையிலே போய் ஆலிம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுல் அருசும் கீழக்கரையை சார்ந்த இந்த கிதாபுகளுக்கு எழுதுறதுக்கு ஷரியத்தின் கட்டுப்பாட்டிலே மிக தீவிரமாக விளக்காற்றிய அவுரங்கசீப் ஆலம்கீர் அவர்களின் ஃபதாவாய ஆலம்கீருக்கு தலைவராக இருந்த சதகத்துல்லா அப்பா காயிரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் எழுதிய ஹதியா ஷரீப் நூலின் 397வது பக்கத்திலே கருவமணி கட்டுவதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜன்னத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இன்ட்ரடக்ஷன் செய்யப்பட்டு பிபி காத்தூன் ஜன்னத்தின் தோற்றத்தில் அவர்களுக்கு அந்த கருவமணி இருந்தது என்றும் மூக்கிலே மூக்குத்தி குத்திருந்தார்கள் என்றும் 2 காதுகளிலே கொண்டலங்கள் போட்டிருந்தார்கள் என்றும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சம்பவங்களும் நூர் நாமா என்ற கிதாபிலே ரத்தின முகமது காரண சரித்திரத்திலே பதியப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி உங்களுக்கு ஆதாரம் வேண்டும் என்றால் ஆலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓலைச்சுவடியாக கட்டப்பட்ட தஞ்சையில் இருக்கின்ற சரஸ்வதி மஹால் லைப்ரரியில என்ன இருக்குது? சரஸ்வதி மஹால் லைப்ரரியில ஆலம் நபி கதை பாட்டு என்ற நூலுக்கு விளக்கம் எழுதிய முனைவர் மூவா சதாசிவனார் அவர்கள் மூலமா முஸ்லிம் மக்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கர்பலா களத்தில் நின்று சென்ற வரலாற்றை என்னென்ன பஞ்சா வரும்? இமாம் हुसैन का पंजा, इमाम कासिम का पंजा, इमाम हसन का पंजा, इमाम दूल्हे का पंजा வரும்ல. அதுல ஃபாத்திமத்து ஜுஹராவுக்கும் நல்ல பாங்காய் என்னை ஃபாத்தியா ஓதி வழி அனுப்பும் அம்மா என்று சொன்னார் என்று ஓலைச்சுவடியில கொடுத்து तुम्हें फातिहा दिलाते सुबह आसमान गिरी बनना को मुंह सदा से बना बोल देता ना मौलाना मौलवी को हराम का वो मौलाना मौलवी की शिरका தெரியுது. மௌலானா மௌலவி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா தெளிவா ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற மூவா சதாசிவனார் அவர்கள் அந்த கிதாபிலே, அந்த கிதாபுக்கு பேர் என்ன வாங்கி பாருங்க. நான் சொல்றது எவ்வளவு பொய் நான் சொல்லிட்டேன். ஆலம் நபி கதை பாட்டு கிதாப் பேரு. பக்கம் 16 15 என்னுடைய ஞாபக சக்தி சரியானதான். சரி, இது எல்லாம் எங்க மேலாதி வந்துட்டு இது ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? திருச்சியை பத்தி சொல்ல வந்தேன். ஆகவே திருச்சி இந்த வஹாபியத்து 100 வருஷமா வந்து விளையாட்டு இருக்குது. அப்ப திருச்சி தான் தலையெடுத்து. முதல் சென்னை முகமது அலி வாலாஜா நவாபுக்கு அப்புறம் ஆண்ட போது வந்து எப்படி ஏமாத்துறாங்க, என்னென்ன செஞ்சாங்க, வஹாபிகள் ஊடுருவல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மஸ்பூத் ஈமான் ஒரு கிதாப் இருக்கு. அது 170 ஆண்டுகள் எழுதப்பட்டது, முன்னால் எழுதப்பட்டது. அதுல 1 2 கூட இருக்குல்ல, இங்கிலீஷ் 1 2 3 போடல. கானா 1 ஊ 1 2 ஊ 1 3 பக்கம் போட்டிருக்கு. நான் அந்த கிதாபுல எடுத்துட்டு வரல, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது எங்களுடைய மஜ்லிஸ் உலமாய அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தின் போர்வாளாக விளங்கி உண்மையாக உங்கள் இதே கபாரி பீர் பள்ளியில் ஜும்மா இந்த மிம்பரில் பயான் செய்த ஹஸ்ரத் அல்லாமா எஃப்எம் இப்ராஹிம் ரப்பானி அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மீது பொழிவானாக
அவர்கள் கொடுத்த கிதாபில் எழுதப்பட்டது. அப்போ சென்னைக்கு அப்புறம் திருச்சி தான் 50-100 வருஷத்துக்கு முன்னாடி வஹாபிகள் தோன்றிய போது பதிலடி கொடுத்தது. அதை சார்ந்து தான் நாங்க தஞ்சாவூர்ல மஜ்லிஸ் உலமா அஹ்ல சுன்னத் ஆரம்பிச்சோம் 1980. இந்த ஃபைசாலாம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? இந்த கருணைகள், இந்த நிலைகள் எப்படி சாத்தியமாகும் தெரியுமா? ஆலே நபி அவுலாதி அலி சய்யாஹ ஏஷியா ஹஜ்ரத் சய்யிதுனா மஸர் ரப்பானி ரலியல்லாஹு மௌலா தஆலா அன்ஹு வலியுல்லாஹ் அவர்களின் கடைக்கண் கடாட்ச பார்வையினால் யா ரசூலல்லாஹ் அவர்களின் திருவடி காலின் தூசிப்பட்டதான் நாம் இதை சொல்லிக்கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அவங்க தான் வந்து இதை நினைச்சு 1962ல இந்த திருச்சி தான் வழிகாட்டுனது. 1962ல தன்சீமே அஹ்ல சுன்னத் பஸ்மே ரப்பானியா வச்சா அவங்க முரீது பிள்ளைங்க, அவங்களுக்கு சிக்ரு, அவங்களுக்கு ஹல்கா, அவங்களுக்கு சிக்ரு, அவங்களுக்கு மர்தபா, ஆலமே நாசூர், ஆலமே மலக்கூர், ஆலமே லாஹூர், ஆலமே ஹாவூர், ஆலமே பாஹூர், நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முல்மா, நஃப்ஸே முத்மைனா என்ற ஹகீகத் மாரிஃபத் முசாஃபஹா, முஆனகா, முராகபா, முஷாஹதா என்ற படித்தரங்களை சொல்லித் தருவதற்கும் அதற்கு மேலாக பப்ளிக்கை சேர்ப்பதற்கு இந்த பஸ்மே ரப்பானியாவிலிருந்து அஞ்சுமனே தன்சீமே அஹ்ல சுன்னத் வைத்து தமிழகத்திலும் திருச்சியிலும் சேலத்திலும் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் வழிகாட்டியாக இருந்த ஒரு திருச்சி. அதுக்கு சொல்ல வரேன், இப்பயும் அந்த வழிகாட்டுதலை நீங்க எடுத்துக்கணும். மிந்தி நடத்தின மாதிரி தன்சீமுக்கு யாருந்தா வக்கீல் காசிம் சாப் தெரியுமா? அல்லாஹ் அவருடைய கபரை நூறானியை தாக்கி ஜனா மரும் ஷாபுதீன் சாஹிப் தெரியுமா? அவங்க அந்த ஜோஷ், அந்த ஹோஷ் சர்க்கார் வந்து உட்கார்ந்து பயான் செஞ்சாங்கன்னா அந்த வேகத்தோட செய்யும் பொழுது அவங்க அஷார் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் வேகம் வந்து நடந்தது. இப்போ அதில் தோய் விழுந்த மாதிரி தெரியுது. இங்க இருக்கிற கமிட்டியார்கள் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அவாவும் கோரிக்கையும் ஆசையும் தேவைப்பட்டதால் எல்லாத்தையும் அகாயுதுக்காக தங்களுடைய சொந்த மாட்சியங்களை, ஏனென்றால் பொது காரியத்துக்கு வந்ததான் கல்லடிப்படும், கல்லடிப்பட்ட சொல்லடிப்படக்கூடாது. நடந்து போனது தாயிப் நகரத்து வீதியில் என்னாச்சு? தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாநபி வழி நடக்கையிலே சொல்லால் சில பேர் அடித்தார்கள், நபியை கல்லால் பல பேர் வதைத்தார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் இஸ்லாம் வந்தது. இன்னைக்கு हमने बोल के देता सो माइक बड़ा हजरत வேற ஈசா பாத் करना कौन भी नहीं சொல்லி புரிசிட்டு பார்த்தோம்னா அகாயிது போயிடும். நம்ம பிள்ளைகளுடைய வருங்காலம் சங்கரி போயிடும். இவரை போல பேசுவாங்க. எங்க மொத்தமே ஆளா வந்திருக்காங்க, அவங்க அங்கே பேன் பண்ணிட்டாங்க, அவங்க பேனுக்கு நான் போகணும்னு இருந்தேன். இது ஒரு முன்னிலையா இந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாததா உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர்றேன். ஆகவே நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மல்லிகை பள்ளியாசல் தான் வைக்கணும் இல்லை, எங்கே கிடைக்குதோ அங்கே பள்ளியாசல்லையும் பாக்கி போய் கேட்டுருந்தா உதவியெல்லாம் தன்வீஷ் மாட்டாங்க. பாத்தியா சுப்பி நெய் வை துபிக்கு போய் யோகத் பார்க்க போகிறதால போய் உன்னை மாதிரி நான் இன்னும் அந்த அரசியலை செல்ல போகிற விராடாட்சி எடுத்து அரசு அதெல்லாம் காட்டணும் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லை. ஏன் இதை சொல்றோம் இந்த நேரத்துலன்னா, இந்த 26வது வருஷத்துல கூட தேவ்பந்து, தப்லீக் ஜமாத்து, டிஎன்கே எத்தனை வஹாபிகள் இயக்கங்கள் இருக்காங்களோ மறுபடியும் அச்சு போட்டு நாங்கள் சொல்லாம திட்டி அதனாலதான் இதெல்லாம் நாங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதுதான் காயப்பட்டத்தில் நடந்த மாநாட்டில் அதெல்லாம் பத்தி பேசணும். வேற இது முடிவுக்கு வருவோம். நீங்கள் சிந்தனை செய்து இளைஞர்களாக இருக்கக்கூடியவர் பெரியோர்களின் வழிகாட்டுதலை ஏற்று இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் இப்போ ரம்ஜான் முடிஞ்ச ஒரு பயான் வச்சு அக்காயுதுன்னா என்ன, அந்த அக்காயுதுல நம்ம செய்யறோமே பூரியாங்க ஃபாத்தியா ஜாயிஸ்க்கு ரசூலா கடைக்கு பூரியாங்க ஃபாத்தியா, அபூபக்கர் சித்திக் கடைக்கு பூரியாங்க ஃபாத்தியான்னு கேட்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் பதில் தரணும்ல. அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமா? அப்போ உங்க பாட்டி வீட்டுல मनीदा कूट को फातिया दिलाते देखो, उसे दलील दे रहा हूँ। पूरिया के फातिया में 7 फातिया दिलाना दलील दे रहा हूँ। पूरिया हजरत इमाम अली मुकाम जाफर सादिक के नाम से, खीर रसूलुल्लाह के नाम से, खिचड़ी हजरत गौसे पाक के नाम से, कुन्ने मसूद सालार गाजी के नाम से। ये तुम्हारे नानी सुधी पक्का है सुधी
दूध मौजे मौलानी के नाम से, ढोल है हजरत वैसल खंडी के नाम से. कितना பாட்டி இருக்க பக்கம் மரமியா எவ்வளவு பரிசுத்தம் பார்த்தாங்க தெரியுமா? எங்க தாதிக்கு நாங்க பார்த்துருக்கோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தயாரி பண்ணுவாங்க. எங்க தோரோமே புரியா பண்ணாத கை வைக்க ஒரு மாசம் लकड़ी की नहीं वो भी अपनी गली की उड़का लगा के वो सुपना रखो वो चला को पकाने वैसा करने से ஏழ்மையிலும் நேர்மை வறுமையிலும் சிறப்பாக வாழ்ந்தார்கள். மரியாதை अब वो सभी आपका भाई हमारे घर में होता नहीं भाई, वो इस्लाम में नहीं कहता भाई. अब उन्होंने बोले आप इसका सब सुलभ जाना ना, दीवार पर की बिल इधर की नहीं कि उधर भी नहीं, इधर भी नहीं रहेगा उधर भी नहीं रहेगा. இது எல்லாம் இருக்கு என்று சொல்வதற்கு ஒரு நாள் தாகீத் இருக்கா இல்லையா இஸ்லாத்தில் ஓதி பார்ப்பது இருக்காங்க வைங்க பேசுவோம். ஒரு நாள் ஃபாத்தியாக்கள் உண்டா இல்லையா பேசுவோம். ரசூலா ஓதுனாங்களா இல்லையா, யார் சொல்லி ஓதுனாங்க, கொடி ஏத்துறது கொடி ஏத்துனாங்களா இல்லையா, யார் யார் முதல் கொடி ஏத்துனா, अरे काली डोरी बनना कि लाल डोरी बनना कि किसमें है चलो ये आपको बैठो पूछो नहीं तो नहीं तो चल जाएंगे. बारह இதுக்கு முடிவுக்கு வந்துரும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். ये जो है मेराज की रात है. मेराज किसे कहते हैं? அரபியின் வார்த்தையிலே மேராஜ் என்று சொன்னால் அரபி இலக்கணத்திலேயே முதல் துவக்கம் என்பது என்ன தெரியுமா? மேராஜுக்கு உரூஜ். உரூஜ் என்ன? புலந்தி, உயரம், அடித்தரம், உயர்ந்து போதல். எவ்வளவு உயர்ந்து போதல்? அதற்கு அளவு இல்லை, அதற்கு கணக்கில்லை. அப்ப எப்படி இந்த மேராஜ் என்பது என்ன? அப்போ 1,24,000 நபிமார்கள் சர்தாரே அம்பியா சர்வலோக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவிர மற்ற அனைத்து நபிமார்களும் குறிப்பாக ஹஜ்ரத் மூசா நபி அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி அரினி 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 என்ன? நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அரினியோட சப்ஜெக்ட் இலக்கணத்தின் அறிகுறி என்ன? ராயரா தேக்னா ராயிது தேகா ராயிது ரப்பி ஃபி அஹ்சனி சூரத்தி. நான் என் அல்லாஹ்வை மிக அழகிய தோற்றத்தில் கண்டேன். மேராஜ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த மேராஜை எடுத்துக்கிட்டு பார்த்தா குர்ஆன்ல பார்க்கணும். முதல் ஷரியத் என்ன சொல்லுகிறது? ஒரு செய்தி முஸ்லிமியர்கள் மோமின் முஸ்லிம்கள் மேற்கொண்டால் அது முதலில் குர்ஆனில் இருக்கிறதா? அப்ப அந்த குர்ஆன் சரி குர்ஆன்ல கிடைக்கல என்ன செய்யணும்? ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ஹதீஸ்லயும் கிடைக்கல என்ன செய்யணும்? இஜ்மாவில் கடைபிடிக்க வேண்டும். இஜ்மாவிலும் கடைபிடிக்கல எங்க பார்க்கணும்? கியாஸ் அறிவு பகுத்தறிவு கொண்டு பார்க்க வேண்டும். குர்ஆன்னா குர்ஆனுடைய தெளிவு, ஹதீஸ்னா ஹதீஸுடைய விளக்கம். இஜ்மான்னா என்ன? நம் முன்னோர்களும் மூதாதையர்களும் ஒரு செயலை சரிப்படுத்தி உலமாக்களின் 4 மذهபுகளிலே சரிப்படுத்தி விட்டால், ஏற்றுக்கொண்டு விட்டால், ஏகமனதாக தீர்ப்பு வந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்வது பேர் இஜ்மா. அதை தாண்டி கியாஸ். கியாஸ்னா என்ன? நம்முடைய பகுத்தறிவு. நான் ஒரு காட்டில் இருக்கிறேன், இரவு நேரம், இஷா தொழுகைய மக்ரிப தொழுகணும். கிப்லா எப்படி பார்க்கணும்? என்னென்ன இருக்குது? கிப்லா ஷராயித். இப்போ சொல்லி நமாஸ் चलो भाई நமாஸ் படுறது தெரியுங்க அல்லாஹ்க்கனே எல்லாம் சரி. நமாஸ்க்கு என்ன இருக்கு? உடனே கிளம்பி போயிடணுமானா போக கூடாதுங்கறாங்க உலமாக்கள். என்ன சொல்றாங்க? ले तेरा फराइज का पहले सबक उजदसिन नुवकिन तुखकिन रसक. पहले सबक என்ன எடுக்கணும்? உன் உடல் நீ நமாஸ்க்கு தயாராகணும்னா முதல்ல என்ன பார்க்கணும்? உடம்பு சரியா இருக்கா? உடம்பு சரியா இருக்கான்னு என்ன? உடலில் ஏதாவது நஜீஸ் அசிங்கம் ஒரு சாணி பட்டு இருந்துச்சு, குளியல் வாஜிபா இருந்துச்சு, இல்ல வேற எதுவும் இருந்தா அதை உடலை சுத்தப்படுத்திக்க. சரி உடல் சுத்தமாயிடுச்சு, நமாஸ் போயிடவா? போக கூடாது. அடுத்த ஷரத்தை சொல்றாங்க இமாம்கள், கப்படே பா. अब துணியில நஜீஸ் இருக்கா? अलिफ से अंदाज पाक, पहले जिम से जामा पाक. तो अच्छा कपड़े भी पाक है, जब बदन भी पाक है, नमाज को कर जाएंगे जगह पाक. जामा दूसरे जिम से जगह पाक. அப்போ तुम्हें फैसला कहो, நீங்க எனக்கு சொல்லுங்க இந்த 3 ஷரத் இருக்குன்னா அப்போ பிளாட்ஃபாரத்துல ரயில் அடியில இருந்து நமாஸ் படிக்கிறது கூடுமா? பாக்கானாக்கு முன்னாடி ரயில் நின்னு நமாஸ் படிக்கிறது கூடுமா? நடு ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரம்ல எச்சில் துப்பி நாய் நடந்து கண்டதை படிச்சு கண்டதை பண்ணதுல நமாஸ் படிக்குமா? அப்போ अलिफ से अंदाज पाक, पहले दिन से जामा पाक, दूसरे दिन से जाए पाक, सीन से 17 औरत. ओके भाई वो 17 औरत
कपड़े का मिकदार है। औरतों को कितना कपड़ा करना, मर्दों को कितना ऊंचा कपड़ा करना। अच्छा कपड़ा भी बराबर नमाज सजा देंगे नहीं, ऐसे छह शर्त बोलोगे तो मेरा सवा क्या होगा नहीं। तुमने बताने का से தெளிவு காக சொல்லுகின்றேன். இஜ்மாவும் கியாஸும் நமக்கு சரிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ காட்டுல மாட்டிக்கிட்டேன், நீங்க என்ன பண்ணணும், எந்த பக்கம் சூரியன் மறைஞ்சிச்சு இல்ல எந்த பக்கத்துல இருந்து உதிக்குது தெரியல, என்ன பண்ணுவீங்க? कुरान அதுக்கு दलील நான் போய் காட்டுல நிக்கிறேன். कुरान पे या कुरान मुझे कहां सूरज आता बता, कौन सा मशरिक कौन सा मगरिब कौन सा ईस्ट कौन सा जुनूब कौन सा है, கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெற்கு எது சொன்னா குரான் ஷரீஃப் என்ன சொல்லுது? அதுல ஆன்சர் கிடைக்காது. ஹதீஸ் அதுல ஆன்சர் கிடைக்காது. இஜ்மா அங்க வேலை செய்யாது. அப்போ உலமாக்கள் என்ன சொல்றாங்க? உங்க பகுத்தறிவை கொண்டு செயல்படுத்துங்க. நான் இத்தனை மணிக்கு புறப்பட்ட போது சூரியன் இந்த பக்கத்து வந்துச்சு, நான் 2 வாட்டி இதுல டயர்டா இருக்கேன், அப்போ இது வடக்கா இருக்கும் இது மேற்கா இருக்கும் இது தெற்கா இருக்கும் அப்படி நினைச்சு இதுதான் கிப்லான்னு சொல்லி ஒரு மனிதன் பகுத்தறிவு சார்ந்து முடிவெடுத்து விட்டான் என்றால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். கிப்லா பகுத்தறிவு புரியுதா? அப்போ குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இது தனியா இருக்கு, அதெல்லாம் போடுனா இதுல இருந்து தான் நமக்கு 8 சட்டம் கிடைச்சது. ஃபர்ஸ் வாஜிப் சுன்னத் முஸ்தஹப் ஹலால் முபாஹ் மக்ரூஹ் ஹராம் 8 சட்டங்கள். இப்போ ஓசோ போல करते டைமிங் तुम ऐसे वो सुना हजरत அத சொல்லுங்க. அது மேராஜ் வந்து இதெல்லாம் பாடம் நடத்திட்டீங்க அப்படினு சொல்லி கேக்குறது புரியுது எனக்கு. அது என்ன சொன்னாங்க, இப்போ உரூஜ் என்ற வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். அந்த உரூஜ் என்ற புலந்தி என்னன்னு சொல்லுது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி. அதனால தாங்க இந்த மேராஜுடைய ஆயத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டால் என்ன ஆகும்? நீங்க செய்த அத்தனை காரியத்துக்கும் அந்த தள்ளி கிடைச்சிடும். அதனால தான் பாவிகள் என்ன செஞ்சாங்க, உடனே தள்ளிட்டாங்க. மேராஜை நடக்கலாம் பார்க்கலன்றான். देवबंदी वहां भी ना बनना देखे की नहीं की देखे भी रहेंगे है की नहीं की जुआर को की बिल्ली कैट ऑन द वॉल இங்க தாவுமா அங்க தாவுமா தெரியாது. அவன் ஜமாத் இஸ்லாமி மர்துதி மௌதுதி என்ன பண்ணாரு, நம்ம ஹனஃபி ஹூ நம்ம ஷாஃபி ஹூனா நான் ஆம்பளை இல்ல நான் பொம்பளை இல்ல, நீ யார் தான் நீ? அதுக்கு தனி சட்டம் இருக்கு. அப்போ இந்த உரூஜ் என்ற மேராஜ் நம்ம அழைப்பது ஒன்று. என் வீட்டுல கல்யாணம் நிக்கா, அப்போ மஸ்ஜித் கே முத்தவலி சாப் நீங்க தான் தலைவர் வாங்க, செக்ரட்டரிஸ் வாங்க, நீங்க வாங்க என்று அழைப்படுகிறது. இன்னொன்னு நானா உங்க வீட்டுக்கு வருது, யா நீங்களே என்ன தேடிட்டு வருது, அது புத்தினா வருது தேக்னா ஹஜ்ரத் அப்படின்னு ஆகுது. இப்போ ரசூலுல்லாஹ் நான் வருகிறேன் என்று அல்லாஹ் போனாங்களா, அல்லாஹ் கூப்பிட்டானா என்றுதான் பேர்ல இருக்குது. இப்போ அந்த ஆயத்துக்கு வாங்க. ரப்பி அரினி, யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும். யார் கேட்கிறா? மூசா நபி கேட்கிறாங்க. அப்போ அந்த மூசா நபி கேட்கும்போது பதில் என்ன வருது? குர்ஆன் சொல்லுது. ஆஃபீஸா இருக்காங்க, உலமாக்கள் இருக்காங்க, அமர் ஆஃபீஸா திட்டாங்க, மௌலானா உட்கார்ந்திருக்காங்க. என்ன இருக்குது? ரப்பி அரினின்னா அல்லாஹ் மை துஜே தேக்னா அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் சொல்றான் லன் தரானி, நீ என்னை பார்க்க முடியாது. மூசா நபிக்கு ஏன்னா உலுல் அஸ்மங்க தில்க ருசுல் ஃபத்தல்லா பஅதுகும் லிபாதின், இந்த நபிமார்கள் ஒருத்தரை ஒருத்தர் படித்தரத்தில் உயர்த்தியிருக்கிறோம் என்று சொன்ன ரப்பு லன் தரானின்னு சொல்லிட்டான். ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மற்ற நபிமார்களுக்கும் வித்தியாசம் கலிமாலே பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் ஆதம் சஃபியுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் நூஹ் நபியுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இஸ்மாயில் ஜபீலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இஸ்மாயில் ஜபீலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ். அத்தனையிலும் நுகத்துள்ள இருந்து ஒரு புள்ளி விழுந்துச்சுன்னா அது போயிடுச்சு. இப்போ இதுல சட்டம் வாங்கியிருக்கேன், புதுசா இருக்கு, ஈதுக்காக போட்டீங்க, மீலாதுக்காக போட்டீங்க, ஒரு இங்கு போட்டுவா, அப்ப இந்த சட்டம் என்ன ஆகும்? புள்ளி வச்சிட்டோம். அப்போ அத்தனை நபிமாருடைய கலிமால என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய கலிமால லா இலாஹா இல்லல்லாஹ் அவனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த இடத்துல இருக்குல்ல, அதுல நுகத்தே இல்லைங்க. ஆனா ஆதம் சஃபியுல்லாஹ்ல ஃபேவுக்கு நுகத்து ஏவுக்கு நுகத்து ஐக்கிய நிஜல ஹஜ்ரத் நூஹ் நபியுல்லாஹ் நூஹ் நபியிலே நுகத்து, इब्राहिम खलीलुल्लाह पे अलीफ बे बेले नुक्ते, अलीफ से बनता है नाम अल्लाह, बे के नुक्ते में है भेद सारा. புரியுதுங்களா? அப்போ எல்லா நபிமார்களோட கலிமால நுகத்து
ஆனா ரசூலை பார்க்கக்கூடிய கலிமா வந்த போது, ரசூலின் தீன் வந்த போது, ரசூலின் ஈமான் வந்த போது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒன்னு கூட நுகத்தில் அது இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் ஜிந்தாபாத். அல்லாஹ் நுகத்தை வச்சுக்கல, தன்னுடைய ரசூலுக்கு நுகத்தை வச்சுக்கல. சரி, இப்போ மூசாவுக்கு என்ன லகபு? கலீமுல்லாஹ். அப்ப கலீமுல்லான்னு பார்த்தோன்னே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கலீம் என்பது பேசுதல். அல்லாஹ்வோட பேசுறதுக்கு யாருக்கு எவ்வளவு இஷ்டம் இருக்கும். அப்ப ஒவ்வொன்றும் பேசுறாங்க. எப்படி பேசுனாங்கிறது மேலாத்துல நடுவில் சொல்றாங்க. கித்து தேர்வுன்னா நீ எவ்வளவு சொல்லணும் பேச சரி யாரும் சொல்லலாம். அஸ்ரா அவங்க வந்து நொகத்து வச்சாங்க, கலிமுல்லா பேசணும்ன்றாங்க. அப்ப பேசுறாங்க, யா அல்லாஹ் மஞ்சத்து திக்கு, யா அல்லாஹ் மைத்துஜ தேக்கனா அப்படின்றாங்க. ஆனா அல்லாஹ் சொன்னா லந்தரானி லந்தரானி, இல்ல நீங்க பார்த்துதான் ஆகணும் என்ற பிடிவாதம். அல்லாஹ்வின் மீது இஷ்க் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொன்னா வாங்கன்னா எங்க வர சொன்னா? தூர சீனா மலைக்கு வர சொன்னா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். தூர சீனா மலைக்கு வரும்போது என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா? ஃபக்லனா லை இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. ஏ மூசா நபி அவர்களே, என்னுடன் பேசுகின்ற நபி அவர்களே, நீங்கள் புனிதமான தூர சீனா மலைக்கு வருகிறீர்கள், உங்களுடைய பாதரட்சைகளை கழட்டி வைத்து விட்டு வாருங்கள். அப்படி கழட்டி வச்ச உடனே உள்ள போறாங்க. அந்த காட்சி பேரணி பிரகாச ஜோதியின் காட்சியை கண்டவுடன் குர்ஆன் சொல்லுகின்றது ஃபஹர்ர மூசா சைதா. அவர்களுக்கு மயக்கம் போல் உண்டானது. அவர்கள் தன் நினைவை இழந்து விட்டார்கள். எதை பார்த்தார்கள்? எதற்காக இழந்து விட்டார்கள்? இதையெல்லாம் நீங்க அடிக்கி உங்க நினைவில் உங்க சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாருங்கள். இப்போ அவங்க நான் பார்க்கணும், அதுக்காக போகணும், அதுக்காக நடந்த சம்பவங்களை நீங்க பார்த்துருங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத்துக்கு முன்னாடி ஒரு 8 மாதம் என்று ஒரு ரிவாயத்திலும் 11 மாதங்கள் என்று ஒரு ரிவாயத்திலும் உம்மையானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திரு வீடிலே அவருடைய மடியிலே தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அங்கே உத்தரவிடுகிறான். இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மக்காவிலே உம்மையானி, அந்த உம்மையானியுடைய ரிஷ்டா என்னங்க, நம்ம இப்ப ரிஷ்டாலாம் உடைச்சு தள்ளிட்டு போறோம். அவங்க பூப்பி ஒரு ரிஷ்டால வருது. இன்னொன்னு உம்மைசார் வீட்டுல இருந்ததா சொன்னாங்க, அபிசார் வீட்டுல இருந்ததா சொல்றாங்க. ஹதீஸ்கள் முஹத்திதீன்கள் விளக்கம் இன்னும் புதுசா சொல்றதா புகாரி में की फातिह दिलाना ना इसमें की फातिह दिलाना அவங்க கேக்குறோம். நாங்க கேக்குறோம், அரே बुखारी पूछता है ना तो हदीस कुदसी में है क्या, हदीस मुतवातिर में है क्या, हदीस हसन में है क्या, हदीस सही में है क्या, हदीस हसन गैरी में है क्या, हदीस रिवायत कबल अल बुलूग சமா கபலல் புலூக் ரிவாயத் பாதல் புலூக். என்ன இதெல்லாம் இப்ப சொன்ன வரிசையா ஹதீஸுடைய கிஸ்ஸுங்க, ஹதீஸுடைய படித்தரங்கள். எந்த ஹதீஸ்ல வச்சு எதை நீங்க சட்டத்தை எடுக்கணும் தெரியுமா? வாங்க, உலமாக்கள் மத்தியில் பேச வேண்டியதை இவர்கள் உங்கள் மத்தியில் பேசி உங்களை குழப்புகின்றார்கள். நீங்கள் சட்டங்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அல்லாமா அஹ்மத் யார் கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினார்கள், சட்டங்களை பார்த்து அதன்படி நடக்க வேண்டியது அவாமுடைய வேலை. அபூ ஹனீஃபா, ஷாஃபி, மாலிக், ஹம்பலி ரிஸ்வானுல்லாஹி தஆலா அலைஹிவுடைய சட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டியது உங்கள் நடவடிக்கை. உலமாக்கள் ஹதீஸ்களுக்கு புதிய மசாயிலுக்கு தேடி விடுது எனக்கு. இப்ப மறுபடி வாங்க, மூசா நபிட்ட போனோன்னு சொன்னாங்க உம்மையானி தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஹதீஸ்ல அவங்க புப்புன்னு இருக்குது, ஒரு ஹதீஸ்ல வேறு விதமா இருக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு அவங்க தூங்கிட்டு அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் இங்க வாருன்றான். ஜிப்ரீல் வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன காக நீங்க போய் ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கணும் கூப்பிடுவாங்க. மூசா நபிக்கு அவங்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னா நான் பார்க்கணும் என்னுடைய ஹபீபை, என்னுடைய மஹபூபை துனியாவிலே அனுப்பி 40 + 11 51 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னமே ரசூலை பார்க்காம இருக்க முடியாது. அவரு ஏன் பார்க்க வரணும்? அது நமக்கு தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அதுல என்ன இருக்கு?
அவங்க 24 மணி நேரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நொடிக்கு நொடி, பொழுதுக்கு பொழுது 24 மணி நேரமும் 325 நாள்களும் 12 மாதங்களும் அல்லாஹ்விலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். சரி, நமக்கு என்னத்துக்கு போகணும்? நமக்கு தொழுகை கிடைக்க வேண்டியது இருக்குது, நமக்கு ஈமான் கிடைக்க வேண்டியது இருக்குது. அதை தொழுகையை விடுங்க, அதை விட தாண்டி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா बोलते कि नहीं ये मैं भी बोलता हूं, हजरत भी बोलते हैं, मौलाना बोलते हैं, ये मौलाना बोलते हैं, डॉक्टर साहब बोलते हैं. நம்ம எல்லாம் சொல்றோம் சாட்சி பகர்கிறேன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சாட்சி எப்போங்க சொல்லக்கூடிய உலகத்துல ஐடி கோட் என்னங்க சொல்லுது? ஒரு சாட்சி சொல்வதற்கு நேரடியா பார்க்கணும். அந்த காலத்துல தினத்தந்தியில் எழுதுறாங்க ஒரு 60 வருஷம் முன்னாடி, சதக் சதக் என்று குத்தினால் குபு குபு என்று ரத்தம் வந்தது. கூப்பிடாத ரிப்போர்ட்டர் அவன் தான் பார்த்திருக்கான் சாட்சியா, அவனை போடுங்க. இல்லங்க நான் டிரைவிங்காக எழுதிட்டேன், அல்லல்ல எனக்கு தெரியாது, நான் ஆடிச்சிருந்த மாதிரி கனவு பார்த்தேன் அப்படின்னு தப்பிச்சு விட்டாங்க. அப்போ சாட்சி சொல்றது பார்த்து சொல்லும், பார்த்துதான் சொல்லும். அப்போ நீ அர்ஷத் அல்லா இல்ல நான் சொல்றேன் அர்ஷத் அல்லா நான் பார்த்தேன் அல்லாவ, அப்போ என் சாட்சி பொய் சாட்சி, நான் சொல்ற சாட்சி பொய் சாட்சி, இவர் சொல்ற சாட்சி அவங்க சரியா இருக்கலாம். நீங்க நானே சொல்லிக்கிறேன், எனக்கு சொல்லிக்கிறேன், நான் अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह को बोलते सो कलीमा नौज़ बिल्लाह झूठा कलीमा देखना अल्लाह को देखेंगे. अच्छा सट्टा ना सुने अल्लाह को देख सकते क्या? जल जाना, गाँव जाना, आदमी जलेगा नहीं भाई, आदमी भी दूंगा है उन्हें जलाते परवड़े कोई दूर पूरा बाहर जल गया, कोलसा बन गया, कोलसा बन गया. அது எரிய எவ்வளவு நேரம் மனுஷன் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துல எரிஞ்சிருவானா, ஆனா பூரா மலை எரியணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ பார்க்கவும் முடியாது, देखने भी होगा नहीं. तब साक्षी कैसा बोलेंगे, गवाही कैसा बोलेंगे? நம்ம நபி நேரடியா இந்த உலக கண்களை கொண்டு பார்த்து வந்த ஒரே சாட்சி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னஹு அது எதுல கிடைக்குது? மேராஜ்ல தான் கிடைக்குது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அதுக்கு என்னன்னு அப்புறம் இவங்க எழுப்ப வர்றாங்க. என்ன சொல்றான்? जाको बुला लगाओ. जिब्राइल अलैहिस्सलाम वही ने लग जाना क्या? हुक्म पहुंचाना क्या? नहीं. उनका भी देना है क्या? नहीं. कोई भी बोलना है क्या? नहीं. मैं रसूल मोहम्मद मेरे हबीब को देखना, நான் என்னுடைய ரசூலை என்னுடைய ஹபீபை என்னுடைய மஹபூபை என்னுடைய காதலரை என் மீது இஷ்கு கொண்டவரை நான் படைத்த அந்த அனாவை பார்க்க வேண்டும். லா யஜ்புரி லே அமி சல்லே அலா கி ஓடுனி. जिब्राइल जाओ तुम्हें क्या लगे जाओ, ये ओढ़नी अपना ही नहीं, किसकी सुन्नत हुआ? अल्लाह की सुन्नत है. ரசூல்லா குர்தால போத்துனாங்க, ஆனா ஓதி போதி காட்டது யாரு? அப்ப அல்லாஹ் போனால ரசூல் போனால அப்புறம் போ வந்த சண்டைக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா பண்ணா ஜிப்ரீல் சொல்றாங்க, ஷாயிர் कहता है ला यजिब्रील अमी सल्ले अला की ओढ़नी दस्ते कुदरत से बनी नूरे खुदा की ओढ़नी ओढ़ कर जो आया था ओढ़कर जो आया था अंता अना की ओढ़नी. என்ன अंता अना की ओढ़नी? देखने में देख ऐसा देख दोनों मिलके हो गए. दक्षिणी शायर सुन रहा, एक मोती के दो छेद, एक मोती के दो छेद. अल्लाह और रसूल का एक भेद. अलिफ से बनता है नाम अल्लाह, बे के नुक्ते में है भेद सारा. நோக்கத்தை பத்தி தெரியுதா? இப்போ அந்த ஓடனி கொடுத்து ஜாக்கோ ரசூல்லா புலாலா கைசா புலாலா கானா புலாலா கானா டைம் होनानी तरीका होनानी நிறை வேணும்ல. எங்க இருக்கு? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டருங்க வானம்? உங்க சயின்ஸ் சொல்லுதுல, விஞ்ஞானம் இஸ்ரோ சொல்லுதுல,
அமெரிக்காவில் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, நம்ம இந்தியா தனியாக வச்சிருக்க வானத்துக்கு போகிறதுக்கு. அதெல்லாம் விஞ்ஞானிகள் அதுக்காக இருக்காங்க. அவங்களாம் சொல்லி இவ்வளோ தூரம் இருக்கு அப்படி இருக்கிறது. அப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியணும்ல. அப்போ அங்கேருந்து வர்றாங்கன்னா ஜிப்ரீல் கைசா புலாவை காணா லேலியோ புரா, அந்த வாகனத்துக்கு பேர் என்ன? புரா. அந்த புராக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைச்சு, இது வந்து பார்க்காத வாகனம். நீங்க எல்லாம் பெரியவங்க, என் வயசுல உள்ளவங்க, என் வயசுல மூத்தவங்க சொல்லுங்க, तुम्हारे घरा में 50 साल पहले, 40 साल पहले, 60 साल पहले बुराक की फोटो थी क्या? नहीं थी क्या? कैसा थी? ஹராமா? அந்த காலத்துல ஆளுங்க இருந்தாங்களா இல்லையா? 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க இருந்தாங்களா இல்லையா? 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க இருந்தாங்களா இல்லையா? புராக் எப்போ வந்தது? 1400 வருஷம் ஆச்சு. 1400 வருஷமா வச்சிருந்த போட்டோவை இப்போ எடுத்துட்டாங்க. அவங்க बोलता बुराक है तो तस्वीर है तो नमाज नहीं होगी, फरिश्ता नहीं आएंगे, इस वजह से उठा डालना करते। अल्लाह हमारी नमाज से भी नहीं की, जब तो उठा डालना की, वो भाई उठा डाला भाई, उन्हें बोलता नमाज नहीं होगी, सब नमाज अल्लाह का ना क़यामत पे जाकर है तो चल जाएंगे ना। अच्छा मैं 100 साल से मैं उठा दिया, 1400 साल से मेरा दादा पढ़े से नमाज है, उसके सामने मेरा बाबा पढ़े से नमाज है, मेरे परदादा पढ़े से नमाज है, मेरे परदादी पढ़े से नमाज है, वो भी की नहीं की। अच्छा वो कौन बोला है? बुराक है, तूने बोला, इन्हों बोला, डॉक्टर साहब बोला, इन्हों बोला, मौलाना बोला, रसूलुल्लाह बोला। புகாரி நீ கேக்குறாங்களே, அந்த புகாரில என்ன இருக்கு? புராக்கின் இமேஜினேஷன் ஆஃப் தி रिकॉर्ड இருக்குது. எப்படி இருக்குது? उसके बुराक को क्या रहेगा? शक्ल ढंगे बुराक लगा तो चुपके भाई, बुराक के लिए सब बोलना चल जाते भाई, सुबह जाकर देखते नहीं रंगा भाई, वहां बोलते सभी चुपके भाई அப்படி நீங்க எல்லாம் பாருங்க. चेहरा औरत का रहेगा, पर परिंदे का रहेगा, पीठ घोड़े की रहेगी, पाँव घोड़े के होंगे, चश्मे में चीजा रहेंगे, तुम घोड़े की रहेगी, हिनी नाता हुआ आएगा। देखिए क्या बुरा था? ये था भाई, अभी क्या था? मेराज को गए सो क्या क्या बोलेगी वो सभी था. अब पुरुष फिर पूछता हूँ, மறுபடி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, உங்க மனசாட்சியில கைய வச்சுக்கங்க. இந்த புராக் இருக்குதுன்னா எனக்காக சொல்ல வேண்டாம், நீங்க உங்க சத்தியத்துக்கு சொல்லுங்க. சித்ரத்துல் முன்தஹான்ற ஒரு மரம் இருந்துச்சா இல்லையா வீட்டுல? எல்லார் வீட்லயும் இந்த 4-5 போட்டோ இருக்கும். ஒன்னு புராக்கு, இன்னொன்னு மரம். என்ன மரம் இது? இலந்த மரம். क्या रहता सब? उसमें क्या रंगा? पत्तिया में लिखो रंगा. क्या पत्तिया में लिखो रंगा? अस्माए हुस्ना लिखो रंगा दे. अस्माए हुस्ना वो सभी क्या है? कि हुस्ना हुस्ना कहते हैं क्या वो? हमने क्या मालूम उसमें? अल्लाह के नवाब पर नामा लिखो रंगा. मगर क्या लिखो रंगा मालूम? बुढ़िया को मालूम भाई, मौलिया सब को, नानी को मालूम भाई, दादी को मालूम भाई, तुम्हारी परदादी को मालूम भाई. बा ज्यादा बोलता ना को बा, शाबान का महीना पत्ता झड़ जाने जाता है ना, पत्ता झड़ जाने बा बहुत बात करने को फिर इससे आमीन बोलना लिखे ना சொல்லுவாங்க. வச்சு நல்லா இல்லையா? பஞ்சாங்கா. அதுல பேர் எழுதிருக்கும். யார் பேர் எழுதிருக்கும்? என் பேர் எழுதிருக்கும், உங்க பேர் எழுதிருக்கும், இவர் பேர் எழுதிருக்கும், அம்மா பேர் எழுதிருக்கும், தாயார் பேர் எழுதிருக்கும், குழந்தை பேர் எழுதிருக்கும். என்ன எழுதிருக்கணும்? அந்த குழந்தை எப்போ பிறந்து, எங்கே வளர்ந்து, எவ்வளவு சம்பாதிக்கும், எவ்வளவு சாப்பிடும், எவ்வளவு பீமாப்படும், என்ன ஆகும், அவங்களுக்கு ஜனாதா யாருக்கு எடுப்பாங்க, யாருக்கு பாடுவாங்க, அத்தனையும் அதுல எழுதிருக்கும். இப்ப வர்ற ஷாபான் 15க்கு நான் மௌத்தாகணும்னா அதுல எழுதிருக்கும். எழுதி அது கிழிஞ்சு விழுந்துருச்சுன்னா அந்த வருஷத்துல நான் மௌத்தாகுவேன். புரியுதுங்களா? அந்த மரத்து போட்டோவும் வச்சிருந்தோம், நல்லா இருந்தோம், உரிமையோட இருந்தோம். அதுக்கு உடனே நீங்க போய் ஹஜ்ரத் போதல சபாத் நமாஸ் பண்ண கத்துன்னு சொல்லல. இது இமேஜினேஷன், இது பரக்கத்துக்காக வைக்கக்கூடியது, இதற்காக வேண்டிய நல்லவைகள் நடந்து கொண்டிருந்தன என்று உங்களுக்கு தெளிவுபடுத்த. 1400 வருஷம் துமே சுடாலிக்கா மை சுடாலிக்காவோ நானா வரைஞ்சிக்கிட்டேன். அதை ரசூலுல்லாஹ் சொன்ன புகாரில புராக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி முறையீடு செஞ்சாங்க. இப்போ இந்த புராக் எடுத்துட்டு யார் வர்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாருங்க. பத்தி என்ன பண்றாரு? ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன செய்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புறல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க. நௌசுபில்லாஹ். நம்மள மாதிரியா?
तमाम मशगल फाटे दिला लेके ए हजरत तबलियालम बादशाह நத்தர்வழி கோல்தமந்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து எழுப்ப போகும்போது கைசா விட்டானா தூங்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க, பெரிய பெரிய உலமா போறீங்க, ஆய ஜிப்ரீல் உठाय इसमें से बुराक में बिठाए ले बोले कैसा उठाया. அதுக்கு வாங்க ஹதீஸ்க்கு என்ன பண்ணாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் மலக்குமார்கள் இருக்காங்கல்ல, மலக்குமார்களுடைய கண்கள் என்ன எதால் படைக்கப்பட்ட தெரியுமா? காய்ச்சல் பண்ணாங்க. காஃபூர் கற்பூரத்தால் செய்யப்பட்டவைகள் மலக்கு பில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல் ஆஃப் தி पैराडाइज எதால் செய்யப்பட்டது? கற்பூரத்தால். रसूलुल्लाह की जगह से उठाना नहीं, जगाना भी नहीं. रसूलुल्लाह के तलबे में जाको अपने अंजाम को लग रहे. जिब्रील इस्लाम क्या करे? तलवा என்னங்க அதத்தின் நடு பகுதியில ஜிப்ரீல் இஸ்லாம் தன்னுடைய கற்பூர கண்களை வைத்து தேய்த்தார்கள். हमारे रब्बानिया सिलसिला के बुजुर्ग आते मैं जाकर क्या चुंदर को पाम पड़ता अल्लाह शिरक करना लिया क्या भाई मुला मुसाब பண்ணா அனில ஒத்துக்குறீங்க, இதெல்லாம் கிடையாது. அதுவும் கால்ல விழுறீங்க, உண்மை படுத்த சொல்லை அவன் குஃபர் நச்சரிவதெல்லாம் செய்றீங்க அப்படின்றீங்கல்ல. நான் அப்ப ஃபத்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குனாஹ் பண்ணல, பாவம் பண்ணல. ஜிப்ரீல் இஸ்லாம் குனாஹ் கரெங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் பாவம் பண்ணுவாரா? தொழாம இருக்காரா? நமாஸ் படிக்காம இருக்காரா? அம்மாவோட சண்டை போடுறாரா? சின்ன கொண்டாடி கட்டிட்டாரா? நவுஸ் பில்லா வேற எதுவும் பாவம் பண்ணிருக்காரா? இல்ல. அவர் போய் ரசூலுல்லாஹ்வின் பாதத்திலே தன் கண்ணை வைத்து தேய்க்கிறார். யார்? என்னுடைய பீரோ முர்ஷித் சய்யாஹி ஏஷியா அவர் குடும்பத்தார் ஆல நபி அவுலாத் அலி தப்லியாலம் பாதுஷா மஸாரிலே என் நெற்றியை போய் வைத்தால் நீ ஷிர்க் என்று சொல்கிறாயே. ஜிப்ரீல் இஸ்லாம் மீது முதல் ஃபத்வா கொடுத்துட்டு ஏற்றா. संगे दरे जाना पर करता हूं जबी साई. संगे दरे जाना पर करता हूं जबी साई. सजदा न समझ नजदी, सजदा न समझ सऊदी, सजदा न समझ वहाबी, सजदा न समझ तबलीगी, सब देता हूं नजराना. நான் காதலி பாஷா தர்காவுக்கு போய் என் தலையை காணிக்கை கொடுக்கிறேன்டா. நீ ஷிர்க்னு சொல்லாத, சஜிதான்னு சொல்லாத. நான் தப்லியாலம் பாஷாவுக்கு அவருடைய சௌக்கத்திலே அவருடைய படிக்கட்டிலே என் நெற்றியை வைக்கிறேன், என் தலையை காணிக்கையாக்குகிறேன். நீ அது சஜிதா என்று நீ அறுத்தி கொண்டால் நான் என்ன பண்ண முடியும்? நான் எங்களுடைய சர்க்கார் வர்றாங்க, அவங்க பிள்ளைங்க வர்றாங்க, சஜ்ஜாதார் வர்றாங்க, அவங்க காலை கொடுத்து முத்தமிடுறேன். ஜிப்ரீல் இஸ்லாம் முத்தமிட்டதை பார்த்துட்டு நான் செய்றேன், நீ என்ன ஃபத்வா கொடுக்க? பாம் பண்ணேगा से दलील बस के पाम पढ़ना नहीं करके वो तो दलील बस क्या? அப்போ ஜிப்ரீல் उठा था ले कहना ने इन्हें इसका से नहीं करता, हमें क्या बोलते हैं हैज करते हैं. इन्हें नहीं करने वाला, हम हैज करने वाला. दक्षिणी में बोलते थे क्या भाई नहीं करता हूं ना, खबर सभी नहीं भाई मर गया तो तसे मर गया, मर गया मर्दू फातिहा दरूद कथा. हजरत ए अल्लाह को देखने जिब्रील बुला जाते तो काम ला जाते सीधा बैतुल मुक़द्दस को बुला जाते हैं, काम ला जाते हैं. असरा बि अब्दिही लैलम मिनल मस्जिदिल हरामी इलल मस्जिदिल अक्सा. अक्सा என்னதுங்க? அதுதாங்க காசால என்ன சண்டை. பிலஸ்தீன்ல ஜூஸ் யூதர்கள் எல்லாத்தையும் சண்டை போடுற எதுக்கு போட்டுருக்கோம்? சலாஹுதீன் அய்யூபி ஹஜரத் இரண்டாம் கலீஃபா முஸக்கினில் மஸ்ஜிதில் மிம்பரில் மிஹ்ராப் ஹஜரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போறாங்க அந்த மஸ்ஜித் அக்ஸால. அப்போ ரசூலுல்லாஹ் எங்க கொண்டு போறாங்க? जिब्रील इस्लाम मस्जिद अक्सा बैतुल मुक़द्दस. बैतुल मुक़द्दस में क्या करते हैं? 1,24,000 पैगंबरों भी लाइन से करते हैं. हज़रत इमामत करते. அதெல்லாம் நீங்க உலமாக்கள் வாயிலா கேட்டிருப்பீங்க.
எனக்கு சந்தேகம், என்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது, படி அவ்வளோ படியா சொன்னேனே. எனக்கு என்ன சந்தேகம்னா மறுக்க பார் நமாஜிக்கு போய் ஒரு சிந்தா ஆஃபீஸை பார்க்க கிடைக்க मरगे बाद जिंदा है कि इन मौलाना बोलेंगे ये मौलाना पूछे ये मौलाना पूछा भाई मर के बाद कौन समय भी नहीं गए चले गए तो चले गए सोचे अब यहाँ क्या क्या करेंगे वो मर के बाद अब बोली नहीं जिब्रील इस्लाम मेरी बात सुनेंगे सदर साहब की बात सुनेंगे जिब्रील इस्लाम उनके पेच के पढ़ा जिब्रील इस्लाम में अल्लाह अब जिब्रील इस्लाम के बड़े बड़ा है यार पेच के बड़े बड़ा है अल्लाह पेच के बड़े बड़ा है अक्सा அந்த பள்ளியில யார் நிக்கிறா எல்லா பகம்பரும் எல்லா பகம்பரும் எங்க இருக்காங்க நவுசுபில்லா நம்ம கண்ணுக்கு மறைச்சிருக்காங்க உன் வார்த்தையில நீ மௌத்தோ வஃபாத் ஏதாச்சும் இருக்கு நவுசுபில்லா நாங்க சொல்ல மாட்டோம் அத்தனை பேரும் நின்று நமாஸ் पढ़दाल अब बैठे बात होते हैं ये सभी क्या हुआ वो सब अलग बात अभी ज़्यादा करेंगे अब क्या होता वहाँ तो इसे चले गए सभी देखते होगा पढ़दाल अब तुम्हें बोलो मर गए सुन सब मर गए उनको नहीं करना तो नबी आके हिसाब पर नमाज पढ़े अब नमाज पढ़े तो उनको नमाज है क्या पहली बात दूसरी बात इससे आगे है अभी एक मसला ध्यान रखा आगे बढ़ेंगे खबरस्तान को गए सीधा जाटा देंगे कि हाथ तला लगा जाटा देंगे कि तुम्हें फूल बत्ती से हम बाद में लग जाएगा रसूल क्या बोला है अस्सलामु अलैकुम या अहलल खुबूरी अंतुम लना सल्फुम व नहनु लकुम फाइजून पढ़ो दुआ पढ़ो सलाम बोला मैं बड़ा हजरत मैं बड़ा मौलाना मैं देवबंद में पढ़ गया सो मैं अशरफ अली थानवी मैं रशीद अहमद गंगोही मैं खलील अम्बेडवी मैं उन्हें बला बदतर मुसीबत सब भी अल्लाह मैं सलाम करूंगा नहीं मर गया उनको सलाम नहीं करूंगा बोले तो उन्हें मौलवी है उन्हें हजरत के फिर उसकी बात सुनते तुम्हारा देखते हैं कैसा मानते होंगे எப்படி கேட்க முடியும் அப்ப ரசூல் என்ன சொல்லி தராங்க அவன் பப்ளிக்கு யாருக்கு பப்ளிக் ஓட கபரஸ்தான் அவங்க எப்ப மௌத்தானாங்க தெரியாது 100 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா இருக்கலாம் இல்ல எங்க அத்தா இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மௌத்தா இருக்கலாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தான கூட கேட்பாங்க அத்தனை பேருக்கு பார்த்து சலாம் சொல்றாங்க வலைக்கும் சலாம்னு அவங்க சொல்றாங்க அது நமக்கு கேட்கிற சக்தி இல்ல औलियाக்களுக்கு கேட்கிற சக்தி இருக்கு அதுல அஹமத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலான்னு ஹஜ்ஜுக்கு போன போது ஒவ்வொரு கபரஸ்தானுக்கு போய் துஆ செஞ்சாக்கா அத்தனை மௌத்தாக்களை வெளியே வந்து ஜவாப் சொல்ல என்பதை அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகத்தின் கிதாபிலே பதியப்பட்டு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய் நடந்து போய் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் திரும்பி வருகிறார்கள் மறுபடியும் இந்த கபரஸ்தானுக்கு போனா எல்லா முர்தாக்களும் ஏதோ குடித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற மையத்திலே பெரிய மையத்தையும் மலக்கையும் பார்த்து கேட்கிறாங்க क्या हो रहा है क्या जी चल रहा है क्या हो रहा है कहता அந்த மலக்கு சொல்றாரு तुम्हें दुआ करो अल्लाह भी कुल वाला आग भी पढ़ को गई नहीं उसका सवाब बांट लो नहीं अब भी खत्म होता नहीं आगे तकबीर आगे रिसालत मेरे में क्या क्या आता देखिए सामने क्या उसके बाद अब आसमान पे जाते पहले आसमान पे जाते टक 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 मन दखल बाप यार कदवे तक्कुवदु आना जिब्राईल नान जिब्राईल मग मार्का यार उन्नोडे इरुप्पदु आ रूह सल्लल्लाहु नबिये सरदार अंबिया अहमद मुजतबा हबीब मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களாக வருகிறார்களா அழைக்கப்பட்டார்களா அடுத்த கேள்வி அழைக்கப்பட்டார்கள் என்றால் யாரால் அழைக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வால் அழைக்கப்பட்டார்கள் அப்போ அங்க பொண்ணு பார்க்கறாங்க என்ன பார்க்கறாங்க முதல் ஆஸ்மான்ல இவங்களை சந்திக்கிறாங்க இரண்டாவது ஆஸ்மான்ல அவங்களை சந்திக்கிறாங்க மூணாவது ஆஸ்மான்ல இன்னொருத்தரை சந்திக்கிறாங்க நாலாவது ஆஸ்மான்ல இன்னொருத்தரை நாலாவது ஆஸ்மான்ல ஈசா நபியை சந்திக்கிறாங்க இருக்கா இல்லையா இப்படி ஜன்னத் தோஸக் நல்லது கெட்டது அத்தனையும் சந்தித்துட்டு எங்க போறாங்க சித்ரத்துல் முன்தஹாக்கு வர்றாங்க சித்ரத்துல் முன்தஹா என்னங்க எல்லை இன்திஹா அதுக்கு அப்புறம் கிடையாது இப்ப நாகூர்ல ட்ரெயின் போயிட்டா போய் அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் என்னங்க இருக்கு அதுக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை போயிருக்கா இல்ல கோயில்வாடி இருக்கா இல்ல சிலோடுக்கு ரயில் போயிட்டு இருக்கா முடிச்சு போச்சு அப்போ சித்ரத்துல் முன்தஹால போய் இறுதி யார் நின்னுறா ஹஜ்ரத் ஜிப்ரீல் இஸ்லாம் நின்னுறாங்க அப்போ அந்த ஜிப்ரீல் இஸ்லாம் நின்னுறத போஸ்டாங்க எல்லாரும் கிட்ட அதுக்கு
चाय वाली दरगाह नहीं चाहती थी, ये कैसे तक देंगे? इसमें हजरत कौन है? हजरत शेख सादी फरमाते हैं रसूलुल्लाह वंजा को कड़िए बात बहुत लंबी चौड़ी बहस है, मैं मुख्तसर खत्म करने का से आता हूँ। क्या करते हैं? जहाँ नहीं இவங்க கூப்பிட்டு போறதுல நேரத்தை பேகம்பர் சொல்லலாம் குதாய் சனாய். இப்போ வந்து ஜிப்ரீல் இஸ்லாம் நின்னுறாங்க. அத ஃபாரசீக மொழியில ஷேக் சாதி அவர்கள் வர்ணிக்கிறாங்க. ஷபேபர் நிஷித் தஸ் ஃபலக் தர் குஜர் தம்கீன் ஜாஹோ மலக் தர் குஜர். என்ன நினைச்சாங்க? ரசூலுல்லாஹ்வின் மர்தபா என்னன்னா அத்தனை மலக்குக்கும் தவளையர்களாக இருக்கக்கூடிய யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டுகிறார்கள். அவர்களால் இங்கு வர முடியவில்லை. சுனா கர்ம தர்தே குர்பத் பேரான். जिब्राइल अलैहिस्सलाम இவ்வளவு நேரம் मेरा குர்பத் पे लाल को थे ना तुम्हें की खड़ेगे ஏன் நின்னுட்டீங்க? இதுக்கு மேல வர வேண்டியதுதானே அப்படின்னு ஜிப்ரீல கேக்குறாங்க. தர் சித்ரா ஜிப்ரீல் அஸோபாசுமுன். இந்த சித்ரா என்கின்ற இழந்த பல மரத்துக்கு கீழே எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், எண்ட் ஆஃப் தி செவன்த் ஸ்கையா. எத்தனை வானம் எத்தனை பூமி? 7 வானம் 7 பூமிக்கு போய் நின்ட்டீங்களே. இந்த 7 பூமியை பார்த்த போது நீங்க இருந்தீங்க, 7 வானத்தை பார்த்த போது இருந்தீங்க. இந்த சிதறத்தில் முந்தா பேருக்கு ஜாடுல வந்து நின்னுட்டீங்களே. பேருக்கு ஜாடுறதுக்கா பே இழந்த பல மரம் கப்பு காமாங்க காப்பு காமாங்க. நீங்க மௌத்தா போயிட்டா கீவா यूनिफॉर्म ही नहीं. ஒருத்தர் கடல்ல போய் முழுகி பார்க்கணும்னா कितना 2 मिनट 5 मिनट पड़ता है आदमी. वो जो लिबास पहन गया था, वो गैस निकल गया था, 2 घंटे एक घंटा तीर को अंदर देख सकता, जा सकता, आ सकता. तब बेर का पत्ता जन्नत का, वो मौत होगी बात है. वो बेर का पत्ता दाल को नहाए तो उन्हें जन्नत में जाएगा. சரி அவ்வளவுதானா? विज्ञान क्या भाई ये जमाने में அறிவியல் के जमाने में பகுத்தறிவு के जमाने में பெரியார் के जमाने में ये सभी बोलते हैं ना. तो पूछेंगे நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க. டாக்டர் சாப் இருக்காங்க. இழந்த பல மர இலை இருக்குல்ல, அதுல என்ன இருக்குது? சுத்தம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. சோப்புல வரும் பாருங்க. இப்ப பெரிய வயசானவங்களுக்கு தெரியும். இப்பதான் சோப்பு வந்து 100 150 வருஷம். அதுக்கு முன்னாடி சவுறு மண் எடுத்துட்டு வருவாங்க. சவுறு மண்ணு நீங்க பக்கம் சொல்லுவாங்க. வண்ணார்கள் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்து அந்த மண்ணை ஆவியா வேவிச்சு சோப்பு மாதிரி தேய்ச்சா அழுக்கு போவோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல பிறந்த போது அவங்களை போத்துட்டு வந்த இறந்த பழ மரத்தை தண்ணிய சூடாக்கி அதை குடிச்சா சோப்பின் தன்மை அந்த தண்ணியில் வந்து நெகத்தில் இருக்கின்ற அழுக்கை கூட மையத்துக்கு எடுத்து ஜன்னத்துக்கு கொண்டு போகும். இப்போ நான் बड़ा मौलाना मंजे वो बेर का दर्ज भी नको भाई इस्लाम में उसे भी है कि रसूल अल्लाह का नारा ही कहता இப்படி இருக்கு ஜானுக்கு போனா சொல்றோம். அப்போ அகரி எக்ஸரே மூய பர்தர் பரம் ஃபுரோகே தஜல்லா. இப்ப சொல்றாங்க அந்த பேருக்கு தரத்தோ நின்டிங்கல. ஏன்னு சொன்னா அகரி எக்ஸரே மூய பர்தர் பரம் ஃபுரோகே தஜல்லா பெசோசத் பரம். என்னுடைய நான் இந்த சிதறத்தில் முன்தஹா எண்டிங்கில் இருந்து முடியின் நுனி அளவு என்ன நுனி அளவு நவுறுவேனால் என்னுடைய ரெக்கைகள் சாம்பலாகி போகும். எதாகி போகும்? சாம்பலாகி போகும். இப்போ சாம்பலாகி போன அந்த ரெக்கைக்கு அளவு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்ததுக்கு போவோம். ஜிப்ரீல் இஸ்லாமுக்கு எத்தனை ரெக்கை வந்து அதை சொல்லுங்க. ஜிப்ரீல் இஸ்லாமுக்கு ஹதீஸ்கள்ல பல விதமான ரெக்கைகள் இருக்கு. அதுல 350 350 ரெண்டு பக்கம் இருக்குது. எத்தனை ரெக்காச்சு? 700 ரெக்கை. அந்த 700 ரெக்கையில ஒரே ஒரு ரெக்கை எடுத்து இந்த உலகத்தை மூடிட்டாருன்னா கீழே அமாவாசை போயிடும். அமாவாசையோட இருட்டாயிடும். சரி, இன்னொன்னு அதிசயத்தை பாருங்க. அதுல என்ன தெரியுமா? அந்த ரெக்கை ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி இருக்கணும்ல. 500 கிலோமீட்டர் 500 நாள் ஆகுமா அந்த ஒரு ரெக்கை இருந்து ஏது எத்தனை முகத்துக்கு காரணம் செலுத்துறோம். தமிழ்ல இருக்கு. நான் பாட்டுக்கு வளர்றேன்
அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ரத்தின முகமது காரண சரித்திரம். அந்த ரெக்கைகளின் இடையிலே அவர் இருக்கக்கூடிய நிலை என்ன செய்றாங்க, 500 ஆண்டுகள் சொல்றாங்க ஒவ்வொரு ரெக்கைக்கும். அந்த ரெக்கையை விட்டு பறந்தாக்கா 77ஆம் பக்கத்துல அந்த ரெக்கையை வந்து வச்சு அவங்க பறந்தாங்கன்னாக்கா எவ்வளவு ஆகுமா, இந்த உலகத்தையே ஒண்ணு. அதுல தான் உடனடியாக கூப்பிட்டு போய் ஆலிமெல்லாம் சொல்லி தருவாங்க. ஜாக்காயத்துக்கு சங்கல் அல்லோஸ்தா ரசூலுல்லாஹ் பிஸ்தர் கரமிஸ்தா. மேராஜுக்கு போயிட்டு வரவர்களும் அந்த பிஸ்தர் என்ன இருந்துச்சு, சூடாதான் இருந்துச்சு. அந்த கதவை சாத்தினப்போது ஆடிட்டு இருந்துச்சு பெண்டலம், என்னது அந்த தாழ்பால் ஆடிக்கொண்டே இருந்தது. இதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ரெக்கைக்கு நடுவுல நம்ம சஃபா மர்வா இருக்குல்ல, இதுக்கு போனா ஹஜ்ஜுக்கு போனா மொஹ்ராவுக்கு போனா ஓடணும்னு இருக்குல்ல, ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு நடுவுல பிபி ஹாஜ்ரா அம்மையார் எப்படி ஓடினார்களோ அப்படி ஓடினால் 500 ஆண்டுகள் ஆகுமா அந்த ரெக்கையை தாண்ட, ஒரு ரெக்கையை தாண்ட. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரியவரா இருப்பாங்க. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னு பாருங்க. அதனாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரசூலுக்கும் வயசு வித்தியாசம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. தெரியலையா? அது தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹுக்கும் ஜிப்ரீலுக்கும் வயசு பிரச்சனைங்க. யார் வயசுல மூத்தவங்கன்ட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. அல்லது இப்படி எல்லாமா இருக்கும், நாங்க எந்த ஆளும் சொல்லி கேட்கல, நீங்க பாட்டு சுத்துறீங்களா அப்படின்னு கேட்கறதா தெரியுது. இருக்கு கிதாபு அசியுல் மத்தாலிம் கிதாப், இந்த கிதாப்ல இருக்கு. இப்ப படிச்சு காட்டி சொல்றதுக்கு நேரம் ஆகும். என்ன பிரச்சனை தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹை பார்க்க வர்றாங்க. மதீனத்துல பிபி காத்து நெஞ்சத்துல இருக்காங்க, தட்டுறாங்க, திறக்கிறாங்க. ஜிப்ரீல் நிற்கிறாங்க. பிவி பார்த்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்க சலாம் சொன்னாங்க. பிவி திருப்பி சலாம் சொன்னாங்க. காத்துன ஜன்னத் வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொன்ன உடனே அவங்க நினைச்சிட்டாங்க, அந்த சொன்னது சேர்த்து சொன்னாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் யா அம்மி. அம்மின்னு என்ன, மேர சிச்சா, என் சித்தப்பா, சிறிய தந்தையே உங்களுக்கும் சலாம்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துருச்சு. ஏய் என்ன நீங்க என்ன போய் சித்தப்பான்னு கூப்பிடுறீங்க, நான் வயசு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு பிரச்சனை நடந்திருக்கு. யார் யாருக்கு? பிபி ஃபாத்திமாவுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன கதவு திறக்க போன புள்ள இன்னும் வரலையே நம்ம மகளாரு சாத்துனே ஜன்னத்துக்கு சொல்லி வந்து பார்த்தா 2 பேரும் பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை, என்ன ஜிப்ரீல் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இவங்க பாருங்க, நீங்க சொல்லி சரியா இருக்கா? என்ன ஜிப்ரீல் சரியா? இந்த மாதிரி என்ன சித்தப்பான்னு கூப்பிட்டாங்க, சிச்சா கற்க புலாதல புலை ஜங்கே அப்படின்ட்டாங்க. அப்போ முத்துமாரி உமர் போல செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். நீங்க உங்க வயசை சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, என்ன வயசை சொல்றாங்க? 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4வது चौथे उफक पर एक सितारा निकलता था. क्या है? 70,000 साल को निकलेगा, 70,000 को छप जाएगा, फिर 70,000 साल के बाद आएगा, फिर छप जाएगा. அப்படி 70,000 தடவை நான் காத்திருக்கிறேன் அந்த சித்தாராவை. இப்ப கம்ப்யூட்டர் கணக்கு 70,000 into 70,000 into 70,000 into 70,000 எத்தனை? அவங்களுக்கே வராது. அதான் இந்த காலத்துல இதெல்லாம் உண்டா? ஒரு 10 வருஷம் சொல்லுங்க, இந்த உலகம் உண்டாடி கீழடியில இருந்து எடுத்திருக்கோம், அது பண்ணிருக்கோம். அந்த விஞ்ஞான பூர்வ உலகத்துலதான் செல்லாது. அதுல நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க நாளைக்கு யாராச்சும் வந்து கேட்பாங்க, இப்ப அவனு போல இருக்க தூசுல கத்தா அவரு சொன்னா நீ கேட்டுட்டு வந்து பாருங்க. தினத்தந்தியோட ஆதாரம் வச்சிருக்க என்ன வச்சிருக்க? தினமணி 4 ஏப்ரல் 2001 தினமணி 14ஆம் பக்கம் மதுரை எடிஷன் வச்சிருக்கேன். அவர் எடுக்கிறார், வெடித்து சிதறும் 1100 கோடி ஆண்டு நட்சத்திரம். போங்க, இதை எடுத்துக்கங்க, கூகுள்ல போங்க, வீட்லயே போங்க, நீங்களே தேடிக்கங்க. நான் சொல்றது எவ்வளவு போய் எவ்வளவு நெசம்னு. அப்போ உனக்கு பூச்ச எப்படி அதை பார்த்து எப்படி நீங்க கணக்கு சொல்லிங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அதை பார்த்திருக்கிறேன். சரி ஜிப்ரீல், இப்ப பார்த்தா நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்களா, தெரிஞ்சிருவீங்களா? சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாங்க, தெரிஞ்சுங்களா அப்படின்ட்டு ஆமான்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அமாமா ஷரீஃப் தான் அணிந்திருந்த தலப்பாகை நகர்த்திய சரத்திலேயே சத்தத்தை யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக யா ரசூலுல்லாஹ், அந்த சித்தாராவை, அந்த நட்சத்திரத்தை, அந்த டைமனை, அந்த நிலவை நான் இதோ பார்க்கிறேன் என்று சொல்லி சஜிதாவில் விழுந்தார்கள். அல்லாஹ் அக்பர். யா ரசூலுல்லாஹ் ஜிந்தாபாத். சுப்ஹானல்லாஹ். எந்திரிச்சிட்டாங்க.
முடிச்சிடலாமா? இன்னும் தொடர்ந்து இருக்குது அந்த நட்சத்திரத்து கதை. சொல்லா ஏன் என்ன ஜிப்ரீல் என்ன சந்தேகம் இல்ல, நான் அதுல 4 அடையாளம் பார்த்தேன். தட்ஸ் ஆல் மிஸ்ஸிங், நாட் தேர். இப்போ இல்லையே, அதுல அடையாளம் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? அந்த நட்சத்திரத்தில் ஒரு தலப்பாகை பார்த்தேன், அது இல்ல. அந்த நட்சத்திரத்தில் ஒரு ஆரத்தை பார்த்தேன், அது இல்லை. அந்த நட்சத்திரத்தில் 2 கொண்டலங்களை பார்த்தேன், ஜிமிக்கி இல்ல. அப்படியா? யா ஜிப்ரீலே, உங்களுக்கு தெரியாதா? அந்த தலப்பாயாக அந்த நட்சத்திரத்தில் அந்த டைமண்டில் இருந்த அந்த தலப்பாகை அமாமா ஷரீப் ஹஜ்ரத் அஸதுல்லாஹி காலிப் மஸலில் அஜாயிபில் கலாயிப் இமாமில் மஷாரிக் வல் மகாரிப் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களாவா. அவர் இங்கு பிறந்து விட்டார், அதனால் அங்கு இல்லை. சொர்க்கலோக தலைவி அன்னை காத்தூனே ஜன்னத் बीबी फातिमा ज़हरा वो गल्सर की तरह उस निशान में थे. गल्सर என்று சொல்லக்கூடிய தாலியாக தொங்கக்கூடிய கல்சராக, செயினாக, நெக்லஸாக, மாட்டலாக இருந்தது. அது ஃபாத்திமா ஸஹரா தோ பிறந்து உம்முடைய வயதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்தது இந்த 2 பேருக்கும் குழந்தையாக பிறந்த 2 கொண்டலங்கள் தான் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன். இப்போ வயசு தெரியுதா? நட்சத்திரம் தெரியுதா? இப்போ அங்க போன பிறகு சில என்ன பண்றாங்க, நான் ஷாப்ல வந்துடுறேன், நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, 9 எனக்கு 1 மணி நேரம் தான் சொன்னாங்க. 9 டு நமாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பண்ணா இருக்கும். 2-3 பாயிண்ட்டை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன பாயிண்ட்டை சொல்லி முடிக்கணும்னா, सो बोल कर जाएंगे जिब्रील को कह भाई वहाँ सो आगे जिब्रील नहीं जाते बोल रहा वहाँ रख के उसके बाद जाकर रसूल क्या करे, अपने नालाइन कहते क्या பாதரட்சைகளை என்ன செஞ்சாங்க? ரெட்சைகளை கலட்டினார்கள். அரிசி ஆட ஆரம்பிச்சிச்சு. அரிசி ஜிப்ரீல் போயிட்டாரு. இதுக்கப்புறம் அங்க வேலை இல்ல. என்ன இருக்கு சொல்லுங்க. இப்போ ரயில் போய் நின்றுச்சு நாகூர் ஷெரீஃப்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பட்டாக்கா ஒண்ணுமே இல்ல. तो न जमीन थी, न ज़मान था, न मट्टी थी, न मकान था, न फर्श था, न अर्श था, न दरिया थे, न चांद था, न सूरज था, न फरिश्ते थे, न मछली थी, न दरिया था, न जमीन थी, कुछ भी नहीं था. उसका नाम लामकान है. उस लामकान में जाके खड़े होने के बाद हजरत अर्श के ऊपर चढ़े तो जब चढ़ने रसूल पाक தன்னுடைய பாதரட்சையை கலட்டவன் அப்பதான் சொன்னாங்க. இப்போ இமேஜினேஷன்ல வைக்க சொல்லுங்க. மூசா நபியோடைய ஃபக்லான் அலை பாதரட்சையை கலந்து சொன்னது. இப்போ ஷாயர் சொல்லுங்க, மூசா को अदब का हुक्म हुआ, रब ने अपने महबूब से कहा. मूसा को अदब का हुक्म हुआ, रब ने अपने महबूब से कहा, बेपर्दा देख ले जलवा मेरा, बेपर्दा देख ले जलवा मेरा, मैं और नहीं तू और नहीं, मैं और नहीं तू और नहीं, मन तू शुदम तू मनशुदी, तू मनशुदम तू मनशुदम तू मन तू शुदम तू मनशुदी, बादल न गोयत दीगरा, मन दीगरम तू दीगरी. சித்தர் எழுதுகிறார், நான் எழுதும் எழுத்தெல்லாம் நற்கவிதை ஆவதெனில் தான் எழுதும் பிரம்மனவன் தலையெழுத்து வேண்டாமோ, ஊன் எழுதும் கவிதை இது, உடம்பெழுதும் கவிதை இது, உள்ளிருக்கும் இறைவனே உடனிருந்து எழுதுவது. வான் முழுதும் மேகங்கள் வரி வரியா நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்புழைக்கும் மணிமகிழ்கள் எத்தனையோ, உலகில் உள்ள பெண்ணினத்தை போயெடுத்து பார்த்தாலும் கற்புள்ள பெண்ணெனவே புலப்படுறது எத்தனையோ. அவனே தான் எழுதுகின்றான், அவனே தான் சொல்லுகின்றான், அவனே நான் ஆன பின்னர் அவன் வேறு நான் வேறா. என்ன சொன்னாங்க? அவளும் நோக்கவே அண்ணலும் நோக்கவே அவளும் நோக்கினார். அப்போ இவங்க சொல்றாங்க வேறாது நாமே இதையெல்லாம் எழுதிட்டு வரும் பொழுது சல்லாசலத்துக்கு ரசூல்லா அல்லாஹ் சொன்னா அந்த அரிசி ஆரம்பிச்சிச்சு. அசிரீரி கேட்டது. அசிரீரிக்கு என்ன அர்த்தம்? அசிரீரி
தமிழ்ல இருக்குல்ல, நிதா இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. நம்ம சொல்லிங்க ஆசிரியர்னு ஒரு வார்த்தை இருக்கா தமிழ்ல, அதெல்லாமா நீங்க சொல்லணும், எங்களை சொல்றீங்க. எப்ப அது கேட்டு கேட்டு போயிட்டாங்க, இப்ப நீங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு சொல்லிக்கிறீங்க. அசிரி என்றால் அல்லாவின் புறத்திலிருந்து சத்தம் வரும். அப்ப அது பல விதங்கள் இருக்குது. इंसान इलामे जिन्न तेरियल, उसके बाद क्या है मलका, वो भी मालूम नहीं होता. उसके बाद क्या है मुअक्कला, मालूम नहीं होता. रिजालुल गैब தெரியுமா, வாசிராத்து தெரியுமா, இதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி அசிரீரில நிதா है, सदा है, बुलंदी है, அசிரீரி है. அல்லாஹ்வால் கேட்கப்படுது. அல்லாஹ் இது உத்தரவு வந்தது, யா ரசூலல்லாஹ் அங்கு மூசாவுக்கு நான் அதபு ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த தூர சீனாமல புனிதமானது, அந்த புனிதமன் மூசாவின் காலில் பட்டு அது அவருக்கும் புனிதத்தை கொடுக்கட்டும். ஆனால் யா ரசூலல்லாஹ் என் ஹபீபே, என் மஹபூபே, இந்த அர்ஷானது தங்களுடைய பாதரட்சையை முத்தமிட்டு, தங்களுடைய செருப்பை, தங்களுடைய காலடிகளை முத்தமிட்டு அரிசி தன் மேன்மையை உயர்த்திக் கொள்கிறது என்று அசிரீரி வந்தது. ஐசா होगा कि அப்போ இது 3 பாயிண்ட்ல முடிக்கிறனால முதல் பாயிண்ட் இது. அடுத்தது மௌலவி தசக்கறதால गए भाई रात को वहां अल्लाह के गए तो अल्लाह बोलिया क्या बोलिया, मूसा के सामने बीच में खड़ गया, पूछे अल्लाह क्या दिया, मेरा उसको जा कहना. गए सो अभी एक बात बोलता हूँ, अल्लाह जा कहना क्या दिया, என்ன கொடுத்தா அல்லாஹ் தஆலா அப்படின்னு கேட்டா. என்ன கொடுத்தா, தொழுகை கொடுத்தா. எத்தனை ரக்காத் கொடுத்தா, 50 வேளை தொழுகை கொடுத்தா. அப்போ நான் பெரிய மௌலானா, நான் பெரிய படிக்க அச்சிருத்து, அதனால மேராஜை நான் ஏத்துக்க மாட்டேன், மௌத்தா போனவங்களை ஏத்துக்க மாட்டேன். அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அவங்களால ஒரு சக்தியும் கிடையாது, ஆட அசைய பின்ன கல்ல வர போக முடியாது, எவ்வளவு தூரம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் எத்தனை வேலை தொழணும், 50 வேலை தொழணும். குறைச்சது யாரு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மூசா நபி நின்று வர்றாங்க இறங்கி, யார் சொல்லலாம் போயிட்டு வந்தாங்க, ஏதாச்சும் எல்லாம் பறக்கத்து கொடுத்துருப்பாங்க. ஆமா மூசா நபி என்ன கொடுத்தா, 50 வேலை தொழு கொடுத்தா. யார சொல்லலாம், तुम्हारी उम्र तो सब पढ़ेगी नहीं, 5 वक्त पढ़वा नहीं आता, तुम 50 वक्त पढ़ा किया, जाको माफ कर लगा दो रसूल போனாங்க. அப்படி 9 தடவை போய் 45 வேலையை படிச்சிட்டாங்க. மறுபடியும் சொன்னாங்க, போய் தான் நமக்கு என்னதான் போயிருக்கோம், ஆனால் போகல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதை படிக்கிட்டோம். அப்போ 5 வேலை தொழுகை யாருக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி தான். அப்போ மூசா நபி நௌசுபில்லா மண்ணோடு மண்ணாகி போய்விட்டார்னு யாராவது சொன்னா, எந்த மௌலவியாவது பேசினா அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா 50 வேலை தொழுகை, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்க நினைச்சுங்க ரப்பாச்சி, நம்ம அதுல இடைவெளி தரல. இப்போ இதோட அவங்க முடிச்சுறாங்க. 2வது பாயிண்ட் எதோட முடிக்கிறாங்க, அதோட முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த நாளைன்னு முத்தமிடுதுன்னு சொல்லிச்சுல்ல, அதுல என்னங்கிறது ஏன் அதை முத்தமிடணும், அவுலியாக்கள் என்ற இறைநேச சச்சங்களை பத்தி வரவே இல்லை. நான் இன்னும் இதெல்லாம் உலமாக்கள் எழுதினது, அவுலியாக்கள் மேரேஜை பத்தி எழுதியிருக்காங்கல்ல, ஓ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏன் சத்தம் தான் நாளைனை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. நாளைங்க இது பத்தா, இந்த நாளைனும் வீட்டில் இருக்கும், எல்லா வீட்லையும் அந்த வீட்டை அதாவது உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி சொல்றேன். தேக்கலீங்க நாளைன்னு, இந்த நாளைன்னு வீட்டுக்குள்ள கதவுல மாட்டி வைக்கணும். இந்த நாளைனால என்னென்ன பலன் அடைஞ்சாங்க தெரியுமா? ஓதி பார்க்குறவங்க, ஓதி பார்க்குறவங்க போன अमलियात करने वाला, तावीज़ लिखने वाला, उसके वास्ते जमाए सो मौला अली मुश्किल कुशा बोलते हैं. क्या बोलते हैं? ये नाले जिस घर में सामने रहेगा कैसे बचेगा, नजर बद से वो घर बच जाएगा. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது பாங்க. இந்த நாளை ரசூலுல்லாஹ்வுக்கு மேராஜ்ல போயிட்டு வந்ததால அது காப்பாத்தும். 2வது அந்த வீடு தீப்பத்தி எரியாது. அந்த முன்னாடி மாட்டி விட்டு போகும்போது பூட்டிட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லி பூட்டிட்டு போங்க. வந்த பிறகு யா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு தொடங்க. அந்த வீட்டில் நீங்கள் வைத்த பொருள் வைத்த இடத்திற்கு எதுவும் நஷ்டம் வராது, திருடன் உள்ளே நுழைய மாட்டான். இதையெல்லாம் தாண்டி
உங்கள எத்தனை பேர் நம்புறாங்க கூட நம்பலையோ தெரியாது. நாங்க எங்க பெரியவங்க எங்க குழந்தை பிறந்த போது பார்த்திருக்கிறோம். இந்த ரூம்ல குழந்தை பிறகுதுன்னா ஒண்ணு பாங்க சொல்லுவாங்க, பாய் கிடக்கும் அசான் தேங்க, அசான் குபி பச்கே செட்கி குபி என்னங்க சம்பந்தம் நீ சொல்லு. குழந்தை பிரசவம் நடக்குது, அதுக்கும் பாங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு வித காரணங்கள். ஒண்ணு ஷைத்தான் வந்து தடுத்து அழுவ வைப்பான், கஷ்டம் கொடுப்பான். அப்போ பாங்க சொன்னா இங்க எவ்வளவு தூரம் ஓடுவான்? எளிமையா செட்கி நடக்கும். இன்னொன்னு அதை விட கடினமாக்கி விட்டால் இந்த நக்ஷை வீட்டு அந்த கதவு அந்த தலைமாட்டில் போய் பிடிச்சு நிற்பாங்க. मेरी बेटी को या रसूल अल्लाह नाले के बरकत से मेरी बेटी मरना को जान से जान निकल भागी तो अपने घर से मुझे क्या होता है कि मैं अपने दरबार में फातिहा दिलातूன்னு சொல்லி நியத்து வச்சுக்குவாங்க. இது மேராஜில் சென்ற நாளையில் பரக்கத். அப்போ ஒவ்வொரு அவுலியாக்களும் அந்த நாராயணை பற்றி அதுல என்ன இருந்ததுன்னா ஆதா மிஸ்ரு நாளைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன கொடுக்குறாங்க, அதோட அர்த்தம் என்ன? பேப்பர் காஞ்சி விடாதுமே என்ன எழுதி இருக்கிறது தெரியுமா? बेशक मैं नाले ने मुस्तफा की मिसाल खिदमत पे ला रहा हूँ, इसके साये के नीचे मुझे ठंडक दे या अल्लाह. अपर என்ன இருக்கு? जब मूसा तूर पर गए तो निदा हुई कि लाला निकालो, मगर रसूल मेराज पे गए तो लाले पहन कर आने का और बोसा लेने चाहता है नाले आपका அப்படின்னு உத்தரவு வந்துச்சு அப்படின்னு எழுதி உங்க வீட்டுல மாட்டீங்கன்னா இந்த நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லி 1965ல எழுதி வச்சிருக்காங்க. அதோடைய இது காப்பி இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்தது இதோட முடிச்சுக்கிறேன். மூணாவது இந்த பாயிண்ட் நிறைய இருக்கு, அது வேண்டாம் உங்களுக்கு, கஷ்டமா போயிடும். என்ன முடிக்கிறேன்னா இப்போ அவ்வளவுதான், மேரேஜ் முடிஞ்சு போச்சு. நம்ம உலமாக்களும் முடிச்சுக்கிறாங்க. அதுக்கும் நல்லா பேசுறவங்க இவங்க உட்காந்துருக்காங்க, ஆளுங்கெல்லாம் உட்காந்துங்க, எப்படி சொல்றது தெரியல. அதுக்கப்புறம் அங்க போலங்க இன்னொன்னு வந்தது. அதுக்கு என்ன பேரு? மேராஜ்ல அந்த சிதறத்துல் முன்தஹால யார் நின்னு போயிட்டா? ஜிப்ரீல் மட்டும் நின்னு போல, பூராக்கும் நின்னு போயிடுச்சு. அதை தாண்டி லா மக்காம் போய் போகணும். அப்ப எதுல போகணும்? ரஃபு ரஃபு. அதுக்கு பேர் என்ன? रफ 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 कहते क्या क्या किए तो बहुत जल्दी खत्म कर அது ஒரு சிம்மாசனம், குதிரை போன்ற சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துக்கு நம்பாதீங்க 70,000 முத்தும் மாணிக்கங்களும் மரதகங்களும் பொருந்திய பர்தாக்கள் உண்டு. கிட்ட 70,000 அந்த பர்தாக்கள் போட்டு அதை ரசூல் உட்கார்ந்தாங்க. இப்போ ये है क्या तुम बोल लेते हैं ए तुम्हें तिरछी में है कि तिरछी मालूम नहीं तुम्हें हमको तबला बख्शा है कि मालूम क्या दास्तान तबले आलम நத்தரவலியாவின் நந்தவனத்து ரோஜாக்கள் படிச்சு பாருங்க. தாஸ்தானே தபலாலம் படிச்சு பாருங்க. தாஸ்தானே தாதாஹத் கலந்த படிச்சு பாருங்க. ஹஜ்ரத் தபலாலம் பாஷா வரும்போது 7 पर्दे डाला काजी 70,000 पर्दे के अंदर से 7 पर्दे जो डाला काने तक इनको देखने हुआ. इनके पीर का नाम गरम सिंह. तो हमारे बुजुर्ग औलिया अल्लाह मेराज की शक्ल में जाको वो 7 पर्दे में एक एक पर्दा डालकर तुम्हें यहाँ आज कबाड़ी पीर मस्जिद बन को बैठा हुआ. फरीदा अंदर रफ 70,000 पर्दे ही नहीं, वो 70,000 पर्दे से लेकर जो उड़ा பறந்தது பாருங்க. 70,000 மாணிக்கம் முத்துகள் மரகதங்கள் கோமேதகங்களுடைய பருதா 70,000 வச்சு ரசூலை தாண்டி பறந்து போச்சு பாருங்க. அதனுடைய அந்த முகத்துடைய நிலை நம்ம குத்தி வெடிச்சு போயிடும். இதை தாண்டி பிடிச்சல நீங்க குழம்பி போயிடுங்க, இல்லை என்ன குழப்பிடுங்க, அது போய் நின்று போச்சு. पढ़ेंगे हजरत तफसीर में देखेंगे क्या रफ के बाद क्या होता, रफ के क्या होता सुम्मा दना फतदल्ला फकान काब कौसैनी औ अदना सूरत नजम. हजरत
ஜலாலுத்தீன் சுயூத்தி எடுத்துங்க, ஹஜ்ரத் பைஸாவி எடுத்துக்கங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸோட தஃப்சீர் எடுத்துக்கங்க, ஆலா ஹஜ்ரத் தகீமுல் பரக்கத் ஃபாதில பரேலியோட தஃப்சீர் எடுத்துக்கங்க, மற்ற தஃப்சீர்லாம் எடுத்து பாருங்க. அந்த ரஃப் அங்க போய் முடிச்ச பிறகு அதுவும் லட்ச கோடி பில்லியன் ட்ரில்லியன் 70,000 பரதாக்கள் சென்ற பிறகு கூட அவருடைய காதுல கொஞ்சம் ஒண்ணுமே இல்ல. அப்படி போன பிறகுதான் அபூபக்கர் சித்திக் கூட சத்தம் வந்தது. खलीफातुर रसूलुल्लाह बित्तहक़ीक़ खैरुल बशर बअदल अंबिया बित्तस्दीक़ हज़रत अमीरुल मोमिनीन सय्यदना अबूबकर सिद्दीक़ रज़ियल्लाहु अन्हु कुर्बान जाइए मेरे कालो साउथ अफ्रीकन हज़रत बिलाल पर। हज़रत बिलाल के खड़ा होने की आवाज आ रही थी. அதை தாண்டி போறாங்க. அந்த ரஃப் நின்ன பிறகு என்ன செய்யணும் தெரியல, சத்தம் வருது, யா ரசூலல்லாஹ் मेरे जद्दे अकरम मेरे गर्दन पर बैठ जाओ, என்னுடைய தோளில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் சுமந்து ஜிப்ரீல் கொண்டு வந்த புராக்கிலிருந்து ரஃபிலிருந்து இடம் முடிந்த பிறகு பீரே லாசானி மஹபூபே சுபானி ஹிந்திலே நூரானி ஹைக்கலே யஸ்தானி ஹர்முச்சி லாசானி மெய்நிலை கண்ணையானி வல்லல் கௌசு சமதானி அத்தனை 70,000 பர்தாக்களையும் தாண்டி அவர்கள் வந்த போது ரசூல் அவர்கள் முதுகிலே அவருடைய பாதங்களிலே அவருடைய தோளிலே சுமந்து கௌசை பாஸ் சென்றார்கள். क्या हजरत वो सुनते हो रसूलुल्लाह को कौन सा पकड़ लगे क्या रसूलुल्लाह 450-5 में पैदा हुए सो வருதில்ல வரலாறு நீங்க கேட்பீங்கல்ல, என்ன ஒரு जोश में होश को बोलते हैं, वो जोश भी बेकार है जिसमें होश ना हो, वो होश भी बेकार है जिसमें जोश ना हो. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சம்பவத்துக்கு ஆதாரம் கொடுக்கிறேன். இதோட முடிஞ்சு போச்சு என் டாபிக். அல்லாஹ் முஹம்மது முஹம்மதின் காப கௌசைன் இரண்டும் 2 வில்லாக வளைந்திருந்தது. சும்மதனா ஃபதல்லா சத்தம் வந்தது, அசரீ வந்தது, ஒன்றாக சேருங்கள், இன்னும் பக்கத்தில் வாருங்கள், இன்னும் பக்கத்தில் வாருங்கள். ஃபதனா ஃபதல்லா ஃபகாப கௌசைன் யவதனா ஃபௌஹா இலா அப்திஹிமா. இந்த ரெண்டும் சேர்ந்து காப்பஸ் அல்லாஹ் தஆலா சிறுவனது ரசூலுல்லாஹ் சேர்ந்தது முஹய்யதீன். அல்லாஹ் முஹம்மது முஹய்யதீன் தீன் முஹய்யதீன். இது எப்படிங்க கூடும்? ஏன் இவ்வளோலாம் சத்தமா பேசிட்டு கூடுமான்னு எங்களை கேட்குறீங்க? நாங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்கோம்னுட்டு ஒன்னே ஒன்று முடிச்சுக்கிறேன். அது இமாம் கஸ்ஸாலி எழுதுறாங்க. அவர் எதனா எழுதிக்கல, ஏன் பேச்ச கேட்காதீங்க. இமாம் கஸ்ஸாலி சிம்பிளா, இமாம் கஸ்ஸாலிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பையனை கூப்பிட்டு முதுக பிடிச்சி கொடுப்பா, ரொம்ப தரதா இருக்குது அப்படின்னா அவர் போய் எடுத்து பிடிச்சி விட்டார். பெரிய கோடா தழும்பு இருக்கு. உஸ்தாதுனா கல்விக்கடல் ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி முஹம்மது இப்னு गज़ाली அவர்களே, क्या उस्ताद तुम्हारे पीठ में उनकी मारी सा लंबा तजुर्ब है, कीरल दिखता நம்ம தக்லீஸ் மால சொன்னா கீரல் திக்தா அப்படின்னு கேட்டாங்க. அட கி பத்தி தேத்தலைக்கே, ஓ என்ன அது சொல்றத சொன்னா புரிஞ்சுக்கிறியா? ஏறுமா உனக்கு? ரசூல்லா மேராஜுக்கு போனாங்கல்ல, ஏங்க ரசூல்லா மேராஜ் உங்களுக்கு என்ன கேட்பா, அந்த பயணம் பண்ண போறீங்க? இல்லப்பா கேளு சங்கதியா. ரசூல்லா மேராஜுக்கு போன போது அங்கே இருந்து மூசா நபிட்ட 45 வேலை குறைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போ சரி போயிட்டு வர மூசா, அவங்களால 45 படிஞ்சிச்சு, உம்மத்துக்கு நன்றிடு ரசூலா போடுறது ஸ்டாப். ரசூலாவை நிறுத்திட்டாங்க. யாரு? மூசா நபி. तुम्हें कर से सब पर रसूलुल्लाह मैं तुम्हें सरदार नबियों को सभी मैं नहीं करो बोलता नहीं, मगर तुम्हें क्या बोला? உலமா உம்மத்தி கம்பியாய் பனி இஸ்ராயில், நான் பனி இஸ்ராயலை சேர்ந்தவன், உங்கள்கிட்ட இருக்கிற ஆளுங்கள்லாம் பனி இஸ்ராயில் நபியை போன்றவன்னு சொன்னீங்களா? அப்படி சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாவை பார்த்து மூசா நபி கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாவை கேட்டா யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? அல்லாஹ் பதில் சொன்னான். என்ன கோயான்னா யாரு? இவர் இமாம் கஸ்ஸாலி போயிட்டு வரா? யார் போக வச்சா? அல்லாஹ் போக வச்சா. என்ன இங்க அனுப்புனா? 2 பேரும் பேசிட்டாங்க. அப்போ மூசா நபி கேட்டாரு, யார் மன்னந்த? ஏய் நீ யாருப்பா? நான் ரசூலுல்லாஹ் பேசிக்கும் போது
நீ யாருன்னு கேட்டாங்க. ஆனா முஹம்மது இப்னு கஸ்ஸாலின்னாரு. மூசான்னு கேட்டாங்க. तुम्हारा नाम बोला, तुम्हारा नाम बोलना वो क्या हो, तुम्हारा नाम, तुम्हारे बाप का नाम, तुम्हारे दादा का नाम, तुम्हारे परदादा का नाम जो पूछा कि मैं क्या बोला, ये सभी पूछा क्या मैं, இதெல்லாம் நான் கேட்டேனா உங்க பேர் சொல்லிட்டு பிடிக்க வேண்டியதானே அப்படின்னா. அப்போ நான் திருப்பி கேட்டேன், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உங்களை என்ன கேட்டான், வமா தில்க பியமீனிக யா மூசா, ஓ மூசாவே உங்கள் கையில் இருப்பது என்ன அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லணும், ஹியா சாபுன், இது ஒரு ஊன்றுகோல் தடி, கைத்தடின்னு சொல்ல வேண்டியது. நீங்க என்ன பண்ணீங்க, ஹியா சாபுன் நதபக்கஹு இலைஹா ஊஜு பிஹா அலா கனமி வ மஆரிபு உக்ரா, இது ஊன்றுகோல் தடி, நான் எழுந்து நிற்கிறேன், அதை கொண்டு மகாடுகளுக்கு தலை பிடித்து போடுகிறேன், வேறு வேலையும் செய்கிறேன்னு நீட்டிங்க. என்ன சொன்ன மட்டும் அப்படி சொன்னீங்க? அதுக்கு எதுக்கு தெரியுமா, அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கணும்னு அன்பு ஆசை தோச்சை அந்த மகிழ்ச்சியில பேசுனியா அப்படின்னா. அப்போ நீங்க நபி உங்கள்கிட்ட மகிழ்ச்சியில் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் பக்கத்துல தடியோடு இருந்தாங்கல்ல, தப்பா கொண்டு தட்டி நபி மாட்டெல்லாம் வாக்குவாதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொன்னாங்க, வாக்குவாதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தட்டினாங்க. எப்போ, இமாம் கஸ்ஸாலி பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ इमाम गज़ाली का दर्जा 500 साल पहले पैदा होने के 500 साल पहले रसूलुल्लाह के मेराज में जाकर लकड़ी का ये तजुम्ब कीरल है तो गौसे पाक रसूल पाक को अपने गर्दन में अपने कांधों पर बिठाने से गौसे पाक ने जुम्मे के दिन बगदाद के शरीफ के जामिया मस्जिद के मिंबर पर खड़कर कहा, வெள்ளிக்கிழமையில மிம்பர் குதுபா படிக்கட்டிலே ரவுது நாயகர் நின்று சொன்னார்கள், கதமி ஹாதா, என்னுடைய இந்த பொற்பாதம் கதமி ஹாதா ரகபத்தி குல்லி அவுலியா அல்லாஹி, ஏன் என்று சொன்னால் அத்தனை வலிமார்களிலும் தோள்கள் மீது என்னுடைய பாதம் இருக்கிறது என்று சொன்னதற்கு காரணம் அவுலியாக்கள் எழுதுகிறார்கள். கௌஸே பாக் ரசூலுல்லாஹ்வின் ரஃப்ரஃப்க்கு அப்புறம் தன் மீது சுமந்து கொண்ட காரணத்தால் ரசூலின் கௌஸின் தோளிலே ரசூலின் பாதங்கள் பதிந்த காரணத்தால் கௌஸின் பாதங்கள் அனைத்து அவுலியாக்களின் தோள்களிலும் பதிந்தன. மேராஜ் புரியுதா? இது மேராஜின் 10 இல்லாட்டி 20% தான், பாக்கி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டதற்காக நான் எதுவும் உங்களை குறை கூறியோ தாமதமாகவோ குறை கூறியிருந்தால் அதற்கு பணிவான தாழ்மையான மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன். கமிட்டியார்களுக்கு என்னை போல ஒன்றும் அறியாத தெரியாத